லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 21வது வசனம் சொல்லுது, குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். இந்த ஓமை நம்ம எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு ஓமை. அதாவது தகப்பன் இளைய குமாரன் மூத்த குமாரனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதான காரியம். இதில் குறிப்பாக இந்த சம்பவத்தில் இளைய குமாரன் சொல்லக்கூடியதான ஒரு காரியத்தை தான் நாம் இப்பொழுது பார்த்தோம். இதிலிருந்து தான் நம்ம இன்னைக்கு செய்தி பார்க்க போகிறோம். என்னன்னா, அந்த இளைய குமாரன் தகப்பனை நோக்கி சொல்கிறான், நான் பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். பாவத்தில் வேதத்தில் சில பாவங்களை சில விதமாய் வேதம் சொல்லுகிறது. உதாரணமாக, மரணத்துக்கு ஏதுவான பாவம், மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம் அப்படி இருக்குது. மரணத்துக்கு ஏதுவான பாவம், மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம். நம்மளை பொறுத்த வரைக்கும் பாவத்தை சின்ன பாவம் பெரிய பாவம்னு வச்சுருக்கிறோம். நம்ம பாவத்தை எப்பவுமே எப்படி பிரித்து வச்சுருப்போம்னா, சின்ன பாவம் பெரிய பாவம் நமக்கு நாமே அளவுகோல் வச்சுருப்போம். பைபிளில் சின்ன பாவம் பெரிய பாவம்னு ஒன்றும் இல்லை. நாமளே என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா, அதுக்கெல்லாம் அளவு கொடுத்துருவோம். நம்மளே சில பட்ட பேர்லாம் கொடுத்துருவோம். பாவத்துக்கு சின்ன பாவம் பெரிய பாவம் அப்படிலாம் சொல்லுவோம். பைபிளில் அப்படிலாம் டிஃப்ரென்சியேஷன் கிடையாது. பைபிளில் 2 பாவம் இருக்குது. ஒன்று மரணத்துக்கு ஏதுவானது, இன்னொன்று மரணத்துக்கு ஏதுவல்லாதது அப்படின்னு இருக்குது. இப்போ இந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது இன்னொன்று வேதம் சொல்லுது, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன், உமக்கு முன்பாகவும் நான் பாவம் செய்தேன். அப்போ பாவத்தில் 2 இருக்குது. ஒன்று தேவனுக்கு முன்பாக பாவம், இன்னொன்று மனுஷனுக்கு முன்பாக உள்ளதான பாவம். இந்த தேவனுக்கு முன்பாக உள்ள பாவத்துக்கும் மனுஷனுக்கு முன்பாக உள்ள பாவத்துக்கும் என்ன வித்தியாசம்? பொதுவாக நாம் எல்லாருமே பாவம் செய்கிறோம், பாவம் செய்யாமலாம் இல்லை. பொதுவாக இன்றைக்கி காலகட்டத்தில் பாவம் என்பது தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது, அல்லது பாவத்துக்கு வேறு டெஃபினிஷன் கொடுக்குறாங்க. என்னென்னா, நம்ம ஒரு தடவை மன்னிக்கப்பட்டாச்சு, அதுக்கு பேர் நித்திய ரட்சிப்பு, ஒரு தடவை மன்னிச்சாச்சுன்னா இதுக்கப்புறம் நமக்கு பாவமே இல்லை அப்படிங்கிறாங்க. ஆனால் பைபிள் சொல்லுது, நம்ம பாவம் இல்லை என்று சொல்லுவோமானால் நாம் எப்படிப்பட்டவங்களா இருப்போம்? ஆமாம். அப்படி இருக்கும் பொழுது இந்த பாவம் நாம் செய்யக்கூடியது ஒரு பலகீனம். பல நேரங்களிலே நாம் ரட்சிக்கப்பட்ட பிறகும் செய்கிறோம். இன்றைக்கி ரட்சிக்கப்பட்ட பிறகு பாவம் இல்லை இல்லைன்னு சொல்கிறவங்க எத்தனையோ பேர் ரட்சிக்கப்பட்ட பிறகும் பாவத்தில் விழுந்திருக்கிறாங்க. அதுலேருந்து கர்த்தர் தூக்கி எடுக்கிறார். ஆண்டவர் தூக்கி எடுக்காமல் இல்லை, 70 தடவை மன்னிக்கிறாருன்னு இருக்குது. ஆண்டவர் பாவத்தை மன்னிக்கிறாரு, ஆண்டவர் நம்மளை விடுதலையாக்குகிறாரு, பலப்படுத்துகிறாரு. வேதம் சொல்லுது, நான் எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அதையே நான் செய்கிறேன். சில நேரங்கள் நம்ம இயேசுகிட்ட அப்போஸ்தலர்கள் வந்துட்டாங்க, அவங்க அற்புத அடையாளங்கள்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரம்பித்த பிறகும் அவங்களுக்குள்ள கொஞ்சம் பலகீனம் இருக்குது. அப்போ அவங்க விழுறாங்க. விழுந்தவொடனே ஆண்டவர் திருப்பி தூக்கி எடுக்கிறார் அவங்கள. அவங்க அதுக்கு முன்னாடியே அற்புத அடையாளங்களை 2 பேராக போய் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி தான் நம்மகிட்ட சில பலகீனங்கள், சில பாவங்கள் இருக்குது. இந்த பாவங்கள் மனுஷருக்கு விரோதமானதுன்னு கொஞ்சம் இருக்குது, தேவனுக்கு விரோதமானதுன்னு கொஞ்சம் இருக்குது. இப்போ சகேயுவை எடுத்துக்கோங்க. சகேயுக்கிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, இறங்கி வா, நான் இன்று உன் வீட்டில் தங்க வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே சகேயு கூட வரும்போது ஒரு வார்த்தையை ஒன்று சொல்கிறாரு பாருங்க. நம்ம எல்லாம் எப்பவுமே திருப்பி ஒன்று தான் அதில் சொல்லுவோம். சகேயு சொல்கிறதுல ஒரு பாதியை மறந்துடுவோம், ஒரு பாதி ஞாபகத்தில் வச்சுருக்கிறோம். சகேயு என்ன சொன்னார்? எனக்கு உண்டானவைகளை விற்று, முதல்ல என்ன சொன்னார் தெரியுமா? எனக்கு உண்டானவைகளை விற்று பாதியை தரித்திரருக்கு கொடுத்து விடுகிறேன். 2வது சொன்னார், எவனிடத்திலாவது நான் அநியாயமாய் வாங்கியிருப்பேன் ஆனால் 4 திருப்பி தந்துடுறேன். ஏன் இதை 2ஆ பிரித்து சொல்கிறாரு? இந்த 2ஆ பிரித்து சொல்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எவங்கிட்டையாவது வாங்கினதுங்கிறது மனுஷனுக்கு விரோதமான பாவம். அவங்ககிட்ட இருந்து வாங்கியிருப்பார், அதை நான் திருப்பி தந்துடுறேன். ஆனால் எனக்கு உண்டானதை விற்று நான் பாதியை தரித்திரருக்கு ஏன் தரேன் அப்படிங்கிறாருன்னா, நான் தேவனுக்கு விரோதமான சில பாவங்கள் செய்திருப்பேன். அந்த பாவத்துக்கு மனுஷனுக்கு கொடுத்தா என்ன ஆகாது? அது 4 திருப்பி கொடுத்தா என்ன ஆகாது? சரியாகாது. அதுக்கு என்ன செய்யலாம்? மனுஷனுக்கு பதிலாக தேவனுக்கு மன்னிக்கணும். தேவனுக்கு பதிலாக மனுஷனுக்கு ஒன்று செய்ய முடியும். ஆண்டவரே அதை சொல்கிறாரு, இந்த சிறியரில் தரித்திரருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். அவன் சொல்கிறான், விற்று தரித்திரருக்கு நான் கொடுத்துட்றேன். ஏன்? அது உமக்கு விரோதமாக செஞ்ச பாவத்துக்கு ஒரு பரிகாரமாக இருக்கும், அதை நான் கொடுத்துட்றேன் அப்படிங்கிறான். இன்றைக்கி நாம் மனுஷனுக்கு விரோதமாக செய்கிற பாவத்துக்கு ஒரு
ஒரு விதம் இருக்குது, அதுக்கு ஒரு பாதிப்பு இருக்குது, அதுக்கு ஒரு மீட்பு இருக்குது. தேவனுக்கு விரோதமாக செய்கிற பாவம் இருக்குது, அதுக்கு ஒரு விலை இருக்கிறது, அதுக்கு ஒரு மீட்பு இருக்கிறது. இன்றைக்கி இந்த ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ் நமக்கு தெரியாது. மனுஷனுக்கு விரோதமான பாவம், தேவனுக்கு விரோதமான பாவம். நம்ம மனுஷனுக்கு விரோதமான பாவத்தை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம் தேவனுக்கு விரோதமான பாவத்தோடு கூட போட்டு. இப்போ உதாரணமாக நீங்கள் ஒரு மனுஷனுக்கு விரோதமாக பேசிட்டீங்க, நேராக போய் ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணிடுவீங்க? மன்னிப்பு கேட்டுருவீங்க. நான் செஞ்சுட்டேன், இப்போ ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டேன். செஞ்சது மனுஷங்கிட்ட, மன்னிப்பு கேட்டது ஆண்டவர்கிட்ட. இது எப்படி சரியாகும்? இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, சில பாவங்களை தேவனுக்கு விரோதமாக செஞ்சுட்டு அதை கொண்டு போயிட்டு என்ன பண்ணிடுறாங்கன்னா மனுஷங்கிட்ட போய் பாவ மன்னிப்பு கேட்குறாங்க, மனுஷங்கிட்ட போய் அதை அறிக்கை பண்ணுறாங்க. அதனால் பாவம் மன்னிக்கப்படும் நினைக்கிறாங்க. செஞ்சது தேவனுக்கு விரோதமாக, கேட்குறது மனுஷங்கிட்ட. மனுஷனுக்கு விரோதமாக செஞ்சுட்டு தேவன்கிட்ட கேட்டாலும் கிடையாது, தேவன்கிட்ட கேட்டது மனுஷனுக்கு விரோதமாக கிடையாது. இது நம்ம என்ன பண்ணணும்? ரெண்டுத்தையும் டிஃபரன்ஷியேட் பண்ணி தெரிஞ்சுக்க தெரியணும். அதனால தான் அந்த இளையகுமாரன் தெளிவாக சொல்கிறான், ஆண்டவர் தகப்பனே, நான் பரத்துக்கு விரோதமாக உமக்கு முன்பாக நான் பாவம் செய்தேன் அப்படிங்கிறான். அப்போ இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன? இதை ரெண்டுத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு நம்ம என்ன செய்யணும், அந்த ரெண்டுத்தையும் நம்ம செய்யும் போது என்ன நடக்கும் அப்படிங்கிறதா நம்ம ஒரு சில காரியங்கள்ல இருந்து பார்க்க போகிறோம். இப்போ சகை மாதிரியே இன்னொரு ஆள் இருக்கிறார். 2 சாமுவேலின் புஸ்தகம் வாசிங்க. 2 சாமுவேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன? ஏத்தியனாகிய உரியாவை நீ பட்டயத்தினால் மடிவித்து அவன் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டு அவனை அம்மோன் புத்திரரின் பட்டயத்தாலே கொன்று போட்டாய். இப்ப இந்த இடத்துல எது மனுஷனுக்கு விரோதமானது, எது தேவனுக்கு விரோதமானது? இப்போ பொதுவாக நம்ம என்ன நினைக்கிறோம்? பத்சேபால் இஷ்யூவில் நாம் நினைக்கிறது ஏத்தியனை அவன் கொன்று போட்டான் அப்படின்னு சொல்லி நாம் நினைக்கிறோம், அவ்வளோதான். ஏத்தியனை கொன்று போட்ட போது இதில் சில விஷயங்கள் உள்ளடங்கி இருக்கிறது. கொஞ்சம் தாவீதுகிட்ட நம்ம டீப்பாக போனோம்னா கர்த்தர் என்ன சொல்கிறாரு? கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன? கர்த்தர் என்ன வார்த்தை சொன்னார் இவன் பாவம் செய்யறதுக்கு முன்னாடி? ஏதாவது கர்த்தர் சொன்னார் அவங்ககிட்ட? அந்த வசனம் தெளிவாக சொல்லுது. நம்மளை பொறுத்த வரைக்கும் அவன் உப்பரிக்கையில் உலாவிக்கிட்டு இருந்தான், தூரத்தில் பத்சேபாலை பார்த்தான், பாவம் செஞ்சுட்டான், வேலை முடிஞ்சு. இந்த விஷயம் ஏத்தியனாகிய உரியாவுக்கு தெரிஞ்சால் பிரச்சனையாகி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொலை பண்ணி போட்டுட்டான். இதான் நமக்கு தெரியும். இதில் என் வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன அப்படின்னு கர்த்தர் கேட்குறாரு தாவீதை பார்த்து. நீ என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தது என்ன? நம்மளை பொறுத்த வரைக்கும் இது மனுஷனுக்கு விரோதமான பாவம், இது மனுஷனுக்காக விரோதமாக அவன் செய்தான பாவமாக நான் நினைக்கிறோம். ஆனால் இதில் பரத்துக்கு விரோதமான பாவம் ஒன்று இருக்கிறது. இங்கே தான் நாம் அதை புரிஞ்சு கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கு. வெறும் இது ஏத்தியனுக்கு விரோதமாக செய்யப்பட்ட பாவம் அல்ல, இந்த இடத்துல தேவனுக்கு விரோதமான பாவமும் இருக்கு. என்ன பாவம் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, முதலாவது இந்த வசனம் தெளிவாக சொல்லுது, ஏத்தியனாகிய உரியாவை அப்படின்னு இருக்கு. உரியாவின்னு கூட சொல்லலை, என்ன சொல்லுது? ஏத்தியனாகிய உரியா. ஏத்தியன் அப்படிங்கிறது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, ஏத்தியன் என்பது ஒரு புறஜாதியான், இஸ்ரவேலன் கிடையாது, அவன் வெளியூர்காரன். ஆனா அந்த வெளியூர்காரன் யாரை நம்பி உள்ள வந்திருக்கிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, ராஜாவை நம்பி உள்ள வந்திருக்கிறான். அவன் படைக்களத்தில் இருக்கிறான், அவன் யுத்தத்தில் கலந்துருக்கான். பொதுவாக நீங்கள் எந்த நாட்டுக்கு போனீங்கன்னாலும் வெளிநாட்டுக்காரங்களை அவ்வளோ சீக்கிரத்தில் போலீஸாகவோ மிலிட்ரிலையோ வைக்க மாட்டாங்க. எந்த நாட்டுக்கு போனாலும் அப்படியே வச்சாலும் லோ கிரேடில் தான் வைப்பாங்க, மிக முக்கியமான கிரேடுக்கு கொண்டு போக மாட்டாங்க. ஏன், என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க வெளியூர்காரங்க என்னைக்கு இருந்தாலும் நமக்கு அகைன்ஸ்டாக மாறிடுவாங்கன்னு அவங்க மேலே ஒரு எண்ணம் உண்டு. அதனால் நீங்கள் எந்த வெளிநாட்டுக்கு போனாலும் அந்த ஊரில் பிறந்த அந்த ஊர் சிட்டிசனுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. பெரும்பான்மையான நாடுகள் ஒரு சிலதில் வேறுபடும். ஆனால் பெரும்பான்மை நாடுகள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வெளிநாட்டுக்காரங்கன்னு அவங்க சொல்கிறவங்கள மேல் போஸ்டிங்க்கு கொண்டே வர மாட்டாங்க. அப்போ அந்த வெளியூர்காரனுக்குன்னு சொல்லி ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது. இப்போ ஏத்தியனாகிய உரியாவை அந்த மாதிரி ஸ்டாண்டர்டில் தான் வச்சிருக்கிறான் தாவீது. பின்னாடி நின்று சண்டை போடுறவன் அவன். ஸோ இவனை பொறுத்த வரைக்கும் இவன் வெளியூர்காரன், இவனை கொன்னாலோ எதுவோ பாவம் வராது,
இவனை இப்போ யோவாபு கிட்ட சொல்றான், இவனை முன்னாடி கொண்டு போய் நிறுத்து, ப்ரொமோஷன் கொடு, சண்டை போடுற இடத்துல ஃப்ரண்ட்டில் அனுப்பு அப்படின்னு சொல்றான். என்ன இவனுக்கு ஒரு எண்ணம், நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே இது இஸ்ரவேலுக்குள்ளே இருந்துச்சு. இப்போ யோவாபு அனுப்பும் போது அகிமாசையும் கூஷையும் தாவீது கிட்ட செய்தி கொடுக்க சொல்லி அனுப்புகிறார். ஆனால் அனுப்பும் போது அகிமாஸ் போகும்போது யோவாபு சொல்வார், நீ போகாத, கூஷ் போகட்டும்னு சொல்வார். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அகிமாஸ் இஸ்ரவேல்காரன், கூஷு புறஜாதியான். இப்போ யோவாபுக்கு என்னன்னா, அப்சலோம் செத்துட்டான்னு சொல்லி போய் சொல்லும் போது தாவீது ஒருவேளை கோபத்தில் கொன்னாலும் கொன்னுடுவான். ஏற்கனவே தாவீது சவுல் போய் ஒரு புறஜாதியான் சவுல் செத்துட்டான்னு போய் சொன்ன உடனே அந்த புறஜாதியான சவுல் என்ன பண்ணிட்டான், கொலை பண்ணிட்டான். ஸோ அப்படி இருக்கும்போது யோவாபுக்கு என்ன தெரியுமா, ஒருவேளை இந்த அகிமாஸ் போய் நம்மால் செத்துற போறான், இஸ்ரவேலன் செத்துற போறான்றதுக்காக அவன் சொல்லுவான், கூஷ் போகட்டும்பான். அப்படின்னா என்ன அர்த்தம், புறஜாதியான் போட்டோம், ஒருவேளை ராஜா கொண்டாலும் அது புறஜாதியான். அதே தாட்டு தான் யாருக்கு இருக்குது, தாவீதுக்கும் இருக்குது. அப்ப என்ன சொல்றாரு தாவீது, இல்ல உரியாவை நீ கொண்டு போட்டுரு அப்படின்னு சொல்லி யோவாபுக்கு லெட்டர் எழுதுறாரு. நிருபதி இவன் கையிலேயே, உரியாவின் கையிலேயே கொடுத்து அனுப்புறாரு. இங்கே கர்த்தருக்கு விரோதமான அங்க வசனம் சொல்றது பாருங்க, இந்த காரியத்தில் என் வார்த்தையை, அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன. கர்த்தருடைய வார்த்தை இங்க என்ன அசட்டை பண்ணப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நியாய பிரமாணத்தின் படி உன்னோடு சேர்ந்து கொள்ளுகிற அந்நியனுக்கும் உனக்கும் ஒரே பிரமாணம் இருக்க கடவுது. உங்ககிட்ட அவன் வந்துட்டான், உன்னை நம்பிட்டான், உனக்குள்ள உன் தேவனாகிய கர்த்தரை அவன் ஏத்துக்கிட்டான்னு சொன்னா அவனுக்கும் புறஜாதியான்றதுக்கான எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது. நீ ஏற்றுக்கொண்ட உடனே அவனும் உன்னை போல் ஒருத்தன் தான், அவனும் உனக்குரியவன் தான். அவன் நீ எப்படி இஸ்ரவேலனுக்கு ஒரு மரியாதை கொடுக்குறியோ அதே மரியாதை யாருக்கு கொடுக்கணும், அவனுக்கும் கொடுக்கணும். அந்த பாகுபாடு போயிடணுன்றார் ஆண்டவர். இப்போ இந்த இடத்துல என்ன தப்பு நடக்குதுன்னா, கர்த்தருடைய வார்த்தை பிரமாணம் மீறப்படுது. தாவீதை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு புறஜாதியானைத்தான் செய்கிறேன் அப்படின்னு, ஆனால் கர்த்தரை பொறுத்த வரைக்கும் அவன் பார்வைக்கு தான் புறஜாதியான். என்னைக்கு ஏற்றுக்கொண்டு விட்டு என்னிடத்தில் வந்து விட்டானோ அவனும் என்னுடைய மகனாக இருக்கிறான், அவனும் எனக்குரியவனாக இருக்கிறான். நீ என் வார்த்தையை அசட்டை பண்ணியது என்ன, கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தது என்ன. இதான் மனுஷனுக்கு விரோதமான பாவமும் தேவனுக்கு விரோதமான பாவமும். இன்னைக்கு மனுஷனுக்கு முன்பாக தாவீது செய்யறதாக நினைத்து இது எங்க போய் நின்றுச்சு, தேவனுக்கு விரோதமா போய் நின்றுச்சு. இதுதான் இன்னைக்கு நடக்கிறதான பிரச்சனை. இன்னைக்கு நாம பல நேரத்தில் சபைக்குள்ள வந்துடுறோம். இந்த பாகுபாடு இஸ்ரவேலுக்குள்ள வந்தா மாதிரி சபைக்குள்ள ஜனங்க வந்துடுறாங்க. இன்னைக்கு வந்த உடனே சபைக்குள்ள இருக்கிறவங்க அத்தனை பேரும் ஒரே ரத்தத்தால் கழுவப்பட்டு ஒரே தேவனுக்கு பிள்ளைகளாக இருக்கிறார்கள். நம்ம அத்தனை பேரும் அப்படித்தான் இருக்கிறோம். ஆனா இங்க என்ன பிரச்சனை இருக்குதுன்னா, இஸ்ரவேலன் உரியா பிரச்சனை, ஏத்தியன் பிரச்சனை இங்க இருக்குது. இங்க உட்காந்துக்கிட்டு இப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்க, நான் இந்த ஜாதிக்காரன், அவன் என்னை விட தாழ்ந்த ஜாதிக்காரன், அவனுக்கு விரோதமா செஞ்சா தப்பில்லை அப்படின்னு சொல்லி பழைய பிரமாணத்துக்கு போயிடுறாங்க. ஆனா இங்க எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது. தேவனுடைய பார்வைக்கு நீ செய்வது பொல்லாப்பு. இன்னைக்கு நீங்க ஜாதி அடிப்படையில், ஏற்ற இறக்கத்தின் அடிப்படையில் அல்லது வேற எந்த காரணத்தினாலேயோ ஒருத்தரை நீங்கள் தாழ்ந்தவராக நினைக்க தொடங்கினீங்க. அது படிப்போ பணமோ ஜாதியோ எது வேணா இருக்கட்டும். ஒருவேளை இன்னைக்கு இன்னொன்று இருக்குது, இங்க வேற மார்க்கத்திலிருந்து வந்துருவாங்க. வந்தவங்க இன்னொரு மார்க்கத்தார குறையா பார்ப்பாங்க. அங்கிருந்து நான் உண்மையை சொல்லுகிறேன், இருக்கிறத நான் சொல்றேன். அப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்கு. ஒரே பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறோம், ஒரே அப்பத்தை புசிக்கிறோம், ஒரே தேவனை ஆராதிக்கிறோம். அப்படி இருக்கும்போது சபைக்குள்ள எந்த பாகுபாடும் இருக்க கூடாது. இன்னைக்கு நிறைய ஊழியர்களுக்குள்ளே அந்த பாகுபாடு இருக்கிறது. சொல்லும் போதே எனக்கு ஒரு ஊழியக்காரரை தெரியும், பேசும் போதே ஒருத்தரையும் அவர் கேஸ்ட் பேர் சொல்லி தான் பேசுவார். அவருக்கு அது தப்பாவே படல. அவர் கேட்டா சொல்வார், இந்த ஊர்ல எல்லாம் அப்படித்தான் பேசுவாங்க, அந்த ஊர்ல அப்படித்தான் பேசுவாங்க, ஆனா நீ போக போற பரலோகத்தில் அப்படி சொல்லி பேச மாட்டார்கள். அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி பேசுவார்கள். சபைக்குள்ள வந்த உனக்கு என்ன ஏத்தியன் இஸ்ரவேலன் என்கிறதான பாகுபாடு? சபைக்குள்ள இருக்கிறவங்களுக்குள்ள என்ன உங்களுக்கு ஏற்ற இறக்கம்? இங்க என்ன உங்களுக்கு பாகுபாடு? அப்ப நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க நான் இந்த கேஸ்ட்காரனுக்காக இப்படி செய்யறேன்னு. ஆண்டவர் சொல்றாரு, நீ செய்யறது மனுஷனுக்கு விரோதமான பாவம் மட்டுமல்ல, தேவனுக்கு விரோதமான பாவமும் கூட.
நீங்கள் எப்போ ஒரு மனுஷனை பிறப்பால உயர்வு தாழ்வுன்னு நினைக்கிறீங்களோ, பணத்தால உயர்வு தாழ்வுன்னு நினைக்கிறீங்களோ, அந்தஸ்தால உயர்வு தாழ்வுன்னு நினைக்கிறீங்களோ, ஏன் சில ஸ்திரீகளுக்கு குழந்தை இருக்கிறவங்களுக்கு குழந்தை இல்லாதவங்களை பார்த்தா அசட்டை, ஒரு ஏளனம், அவங்கள பார்த்து சொல்லக்கூடாத வார்த்தைகள் எல்லாம் சொல்றது, நோகடிக்கிற மாதிரி பேசுறது, அண்ணால பார்த்து அவ கூட இருந்த அந்த இன்னொரு மனைவி இவனுடைய மனைவி பேசின மாதிரி. இன்னைக்கு சபைக்குள்ள அப்படி இருக்கு. சபைக்குள்ள எல்லாரும் கார் வச்சிருக்கிறாங்க, ஆனா கார் வச்சிருக்கிறவங்கள பாகுபாடு. அவர் அந்த கார் வச்சிருக்கிறாரு, இவர் இந்த கார் வச்சிருக்கிறாரு. நீங்களோ குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறீர்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். சபைக்குள்ள இப்படிப்பட்ட பாகுபாடு இருக்கக்கூடாது. எந்த பாகுபாடு? ஒரு காலத்தில் மொழி அடிப்படையில் ஒரு பாகுபாடு இருந்துச்சு. ஏன்னா நாமெல்லாம் தமிழ்ல இருந்து ரட்சிக்கப்பட்டு அந்த மொழி உணர்வு இதெல்லாம் நமக்கு ஊற்றப்பட்டிருக்குது. தமிழை நேசிக்கிறோம், இல்லைன்னு சொல்லலை. இன்னொரு மொழிக்காரனை அசட்டையாய் நினைத்தல் அவங்க மேல, அது உலகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம யாரையுமே குறைவா நினைக்கல, எந்த மொழிக்காரனையும் குறைவா நினைக்கல. அதான் வசனம் தெளிவா நேரடியா சொல்லுது, இங்க யூதன் என்றும் இல்லை, கிரேக்கனம் என்றும் இல்லை, இங்க எல்லாமே ஒண்ணு தான். அப்படி ஒண்ணு நினைக்கிறவங்க சபைக்குள்ள இருக்கிறவங்க மட்டும்தான் எல்லாரும் ஒண்ணுன்னு நினைக்கிற பரலோகத்துக்கு போக முடியும். எல்லாரும் பாகுபாடு நினைக்கிற இடத்தில் நீங்கள் இங்க இருப்பீர்களானால், ஒரு சிலருக்கு என்ன தெரியுமா, அதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்குங்க, அதெல்லாம் மாற்ற முடியாதுங்க. நீ மாற்ற முடியாது நினைக்கிறல்ல, அந்த மாற்ற முடியாத ஆள்ல நீ தான் நம்பர் 1. நம்ம சொல்றோம்ல மாற்ற முடியாதுன்னு, அந்த எதன் சொல்றானோ அவன் தான் நம்பர் 1. உனக்குள்ள ஏத்தியனும் இங்கே இஸ்ரவேலும் என்கிறதான பாகுபாடு. அதனால தான் கர்த்தர் கேட்கிறாரு, நீ சாகடிச்சது உரியாவ, ஆனா ஏன் சாகடிச்ச? அவன் ஏத்தியன் என்பதனால சாகடிச்சிருக்கிற. அது எனக்கு விரோதமான பாவம், பிரமாணத்துக்கு விரோதமான பாவம். இன்னைக்கு அப்படி ஒரு குரூப் இருக்குது, உட்கார்ந்துகிட்டு இருக்குது. தேவனுக்கு விரோதமான பாவமும் மனுஷனுக்கு விரோதமான பாவமும். உங்களுடைய நீங்க செய்யற ஒவ்வொரு காரியத்துக்கு பின்னாடியும் தேவன் பாதிக்கப்படுகிறாரா அல்லது தேவனுக்கு விரோதமாய் நீங்கள் போகிறீர்களான்னு பாருங்க. இப்ப ரெண்டாவது, இப்போ தாவீது செய்ததுல இன்னொரு பிரச்சனை என்ன அங்க இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாவீது அந்த வசனத்தை இப்ப நீங்க வாசிங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். 13வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். வாசிங்க. நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். ஆனாலும் இந்த காரியத்திலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூசிக்க நீ காரணமாய் இருந்தபடியினால் உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும் என்று சொல்லி. யாரு கர்த்தருடைய சத்துருக்கள்? கர்த்தருடைய சத்துருக்கள்னா யாரு? கர்த்தருக்கு சத்ரு யாரு? கர்த்தருக்கு ஈக்குவலான சத்ரு யாரு? பிசாசு. வேற சத்ருவே கிடையாது. கர்த்தருக்கு எல்லாமே தேவனுடைய சாயலாய் உண்டாக்கப்பட்ட பிள்ளைகள். அப்படி இருக்கும்போது கர்த்தர் எப்படி அவங்கள போய் சத்ருவா பார்ப்பாரு? எல்லாருக்காகவும் இயேசு ரத்தம் சிந்தி இருக்கிறார். அப்படி இருக்கும்போது அவங்கள போய் கர்த்தர் எப்படி சத்ருவா பார்ப்பாரு? கர்த்தர் யாரை சத்துருக்கள் சொல்றாருன்னா, பிசாசும் அவனுடைய தூதர்களையும் சொல்றாரு சத்துருக்கள். சத்துருக்களுக்கு முன்பாக நீ என்ன பண்ண? அந்த வசனம் வாசிங்க. கர்த்தருடைய சத்துருக்கள் தூசிக்க. கர்த்தருடைய சத்துருக்கள் தூசிக்கிறது யாருடைய வேலை? பிசாசுடைய வேலை. இரவும் பகலும் சகோதரரை குறித்து குற்றப்படுத்துகிறவனாக இருந்தான். அப்போ நீங்கள் செய்கிறதனுடைய இந்த காரியம் வெறும் மனுஷர் பாதிக்கப்படுகிறார்களா அல்லது பிசாசுக்கு முன்பாக நாம் கர்த்தர்? அந்த வார்த்தை, அந்த வசனத்தை திருப்பி வாசிங்களே. ஆனாலும் இந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூசிக்க நீ காரணமாய் இருந்தபடியினால். கர்த்தருடைய சத்துருக்கள் யாரை தூஷிக்கிறாங்க? தேவனை தூஷிக்க மாட்டாங்க. தேவனை தூஷிக்கிறவங்களுக்கு என்ன கிடையாது, அவங்களுக்கு அவ்வளவு தைரியம் கிடையாது. கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்கத்தக்கதாக. என்னன்னா, தாவீது யார் தெரியுமா? தாவீது கர்த்தருடைய திட்டத்தின்படி ஆட்சி பண்ணி கொண்டிருக்கிறவன். ஏன்னா தாவீதின் சிங்காசனம் கர்த்தருடைய சிங்காசனம். தாவீதினுடைய சிங்காசனத்தில் யார் வந்து உட்கார போறது? இயேசு வந்து உட்கார போறாரு. அதனால தான் அபிகாயில் சொல்லும் போது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க தாவீதை பார்த்து, நீர் கர்த்தருடைய யுத்தத்தை நடப்பிக்கிறவராமேன். அப்ப இவன் பண்ற ஒவ்வொரு யுத்தமும் யாருடைய யுத்தம்? கர்த்தருடைய யுத்தம். சிங்காசனம் யார் சிங்காசனம்? கர்த்தருடைய சிங்காசனம். அப்ப இவன் பண்ணக்கூடிய ஒவ்வொன்றுக்கு பின்னாடியும் ஹெவன்லி பிளான் இருக்குது. இவன் செய்யற ஒவ்வொன்றுக்கு தேவ திட்டம் இருக்கு. நீங்கள் இங்கே செய்யக்கூடிய ஒவ்வொரு தப்புக்கு பின்னாடியும் பாதிக்கப்பட போவது தேவனுடைய திட்டம்.
இன்னைக்கு ஆவிக்குரியவர்களுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் ரொம்ப தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? வெளிப்படையாய் நீ செய்கிற பாவத்தின் நிமித்தம் உள்ளாக உனக்கு வைக்கப்பட்டிருக்கிற திட்டம் பாதிக்கப்படுகிறது. நாம என்ன நினைக்கிறோம்? வெளியே ஒரு பாவம் இருக்குது, செஞ்சிட்டோம். இப்போ வெளியே செய்யற பாவத்துக்கு என்ன வந்துடுது? நம்ம போய் மன்னிப்பு கேட்டுறோம். நிறைய பேர் அப்படித்தான் நம்ம நினைக்கிறோம். மன்னிப்பு கேட்டுறோம், மன்னிச்சிருங்க ஆண்டவரே. ஒருவேளை கதறோம் அல்லது அழுவுறோம் இல்லை உபவாசம் போடுறோம், எப்படியோ ஒரு மன்னிப்பு கேட்டு இழந்து போன சமாதானம் என்ன ஆயிடுது? திரும்பி வர்ற வரைக்கும் ஆண்டவர்கிட்ட கேட்குறோம், வந்துடுது. அதோடைய அர்த்தம் என்னன்னா, கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? மன்னிச்சிட்டாரு. இப்போ பாருங்க, உரியாவின் விஷயத்துல உரியாவை யார் கொலை பண்ணது? தாவீது பிளான் பண்ணிட்டாரு. இப்போ அதுக்கு ஆண்டவர் ஒரு பரிகாரத்தை மனுஷனுக்கு விரோதமாக செஞ்சதுக்கு அவர் செஞ்சிடறாரு. என்ன செஞ்சிட்டாரு? இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். உரியாவுடைய அப்பா அம்மா என்ன நினச்சிருப்பாங்க? ஏத்தியனுடைய அப்பா அம்மா என்ன நினச்சிருப்பாங்க? என் பையனை ராஜா என்ன பண்ணிட்டாரு? கொலை பண்ணிட்டாரு. ஐயோ, ராஜாவை யாருமே கேட்க மாட்டீங்களா? பதவியில் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அவர் என்ன வேணாலும் செய்யலாமா? அவரை கேட்க யாருமே கிடையாதா? இந்த ராஜாவை யாருமே கேட்க மாட்டீங்களா? கடவுளே நீ இருக்கிறியா அப்படின்னு சொல்லி நம்ம கண்டிப்பாக இவங்க என்ன பண்ணுவாங்க? முறையிடுவாங்க. ஏன்னா ராஜாவுக்கு விரோதமாக இவங்க போய் என்னமே பண்ண முடியாது. உடனே ராஜா என்ன பண்ணிடுவார்? தொட போனால் கொண்டு போட்டுருவார் இவங்களையும். அப்போ பல நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம்? நமக்கு மேலே இருக்கிற ஒரு ஆள் தப்பு செய்யும் போது நம்மளால் அந்த ஆளை ஒன்றுமே செய்ய முடியாது. மேல் அதிகாரியாக இருப்பார், தலைவராக இருப்பார், அந்த ஊர் தலைவராக இருப்பார், இல்லை மந்திரியாக இருப்பார். நம்ம என்ன நினைக்கிறோம்? இவங்களெல்லாம் யாருமே கேட்க மாட்டாங்களா? யாருமே எதுவுமே செய்ய முடியாதா அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறோம்? அப்போ நமக்கு ஒரு ஆதங்கம் வருது இல்லை? அதே மாதிரி இந்த ஏத்தியன் ஆகிய உரியாவினுடைய அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ இல்லை அவங்க அண்ணனுக்கோ யாருக்காவது என்ன வந்திருக்கும்? ஒரு ஆதங்கம் வந்திருக்குல்ல. என்னதான் தாவீது தேவனுடைய ராஜாவாக இருந்தாலும் அவன் செய்யலாமா இப்படி? அவன் செஞ்சதுக்கு ஒரு பதிலே கிடையாதா அப்படின்னு சொல்லி ஒரு ஆதங்கம் வருது இல்லையா? ஒரு நாட்டில் ஒரு அம்மா ஆளுகையில் இருந்தாங்க. அப்போ அந்த அம்மாவை யாருமே எதுவுமே செய்ய முடியல, ஒன்றுமே செய்ய முடியல. அவங்க எல்லாருக்கும் தெரியுது அவங்க பண்ணுறது தப்பு தான் சொல்லி. இப்போ பல நாடுகளில் பார்த்துருப்பீங்க, ஸ்ரீலங்காவில், பர்மாவில், பங்களாதேஷில், அதே மாதிரி அர்ஜென்டினாவில், இங்கிலாந்தில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிரதம மந்திரிகளாக இருந்தாங்க பெண்கள். நான் சொல்கிறது அப்படிப்பட்ட நாடுகளில் ஒன்றில் ஒரு அம்மா இருந்தாங்க. அந்த அம்மா பண்ணுறது எல்லாருக்கும் தெரியும் அந்த அம்மா பண்ணுறது தப்புன்னு. ஆனால் அந்த அம்மாவை என்ன செய்ய முடியல? யாராலையும் ஒன்றுமே பண்ண முடியல. எலெக்ஷன் வச்சா ஜெயிச்சிடுறாங்க. அந்த அம்மாவுக்கு விரோதமாக போய் ஏதாவது போட்டால் அங்கேயும் ஜெயிச்சிடுறாங்க. ஆனால் எல்லாருக்கும் தெரியுது அவங்க தப்பு பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க ஒன்றும் தெரியல. அதே மாதிரி தான் தாவீது. இப்போ ஏத்தியனுடைய வீட்டில் அப்படி தான் நினச்சிருப்பாங்க. இவ்வளோ தூரம் அநியாயம் பண்ணிட்டாரு, எல்லாருக்கும் தெரியுது, தீர்க்கதரிசியும் சொல்லிட்டாரு, ஆனால் இந்த தாவீதை ஒன்றுமே பண்ண முடியலையே அப்படின்னு நினைப்பாங்க. இப்போ இந்த மனுஷனுக்கு விரோதமாக செஞ்சதுக்கு தாவீதுக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை செய்கிறாரு. என்ன செய்கிறாரு அப்படின்னு சொன்னால் 14வது வசனம் வாசிங்க பார்ப்போம். ஆனாலும் இந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூசிக்க நீ காரணமாய் இருந்தபடியினால் உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும் என்று சொல்லி நாத்தான் தன் வீட்டை விட்டு போய்விட்டான். அப்ப நாத்தான் தன் வீட்டுக்கு போய்விட்டான். அப்ப என்ன அர்த்தம்? நியாய தீர்ப்பை ஸ்பாட்லயே கொடுத்துட்டு போயிட்டான். இது எதற்கான நியாய தீர்ப்பு தெரியுமா? நீ ஏத்தியனாகிய உரியாவுக்கு எதிராக செய்தது. நீ ஒருத்தனுடைய பிள்ளையை சாகடிச்ச இல்லையா? நியாய பிரமாணத்தின்படி சகோதரனுடைய ரத்தம் சகோதரத்தில் கேட்கப்படும் இருக்குது. இந்த சட்டம் எல்லாருக்கும் போது. நீ தாவீதுங்கிறதுனால மட்டும் என்ன கிடையாது, நீ இந்த நியாய பிரமாணத்துக்கு விலக்கணவனா இருக்க முடியாது. உனக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை நிச்சயம் உண்டு. நீ எங்க தவறு செய்தியோ அந்த தவறுக்கான தண்டனையை உங்ககிட்ட நான் கண்டிப்பா கேட்பேன். தாவீது 51ஆம் சங்கீதத்தில் பாடிட்டாரு, ஆண்டவரே என்னை மன்னிச்சிடுங்க, நான் செஞ்சது பாவம், நிலவரமான ஆவியை கட்டளையிடுங்க, உடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுக்காமல் இருங்க. எல்லாம் ஓகே தாவீது, அதை நான் ஸ்பிரிச்சுவலி பார்த்துக்கிறேன், எல்லாம் பார்த்துக்கிறேன். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் தாவீது, நீ வாங்கின ரத்தத்துக்கு கண்டிப்பாக நான் இன்னொரு ரத்தப்பழி உன் இடத்துல வாங்குவேன் நான். ஏன்னா நீ நியாயப்பிரமாணக்காரன். நியாயப்பிரமாணத்தின்படி உனக்கு விதைக்கப்பட்டதுக்கு நிச்சயமா என்ன செய்யும்? கிடைக்கும். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்றாரு, நீதிமானுக்கு சரி கட்டப்படும். ஆண்டவர் உன்னை என்னையோ மன்னிச்சிட்டாரு, கொண்டாந்துட்டாரு. ஆண்டவர் எல்லா காரியத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு. அதனால நீங்க எல்லா பாவமும் செஞ்சீங்கன்னா கர்த்தர் அப்படியே மன்னிச்சுட்டு அமைதியா மனுஷனுக்கு விரோதமா செய்யறதெல்லாம் மன்னிச்சுட்டு போயிடுவாருன்னு நினைச்சிடாதீங்க. என்ன பண்ணாலும் கர்த்தர் அமைதியா இருப்பாரு. எல்லாத்தையும் பண்ணிட்டு காலையில போய் முழங்கால் போட்டு மன்னிப்பு கேட்டா கர்த்தர் மன்னிச்சிடுவார். சிலர் நாலு ஃபுல்லா மனைவியை போட்டு அடிக்கிறது, திட்டுறது,
கணவனை தூஷிக்கிறது, மாமியாரை தூஷிக்கிறது, நாள் முழுக்க மாமியார் மருமகளை தூஷிக்கிறது, நாள் முழுக்க லஞ்சம் வாங்கிறது அல்லது தப்பான காரியத்தை செய்யறது, ஞாயிற்றுக்கிழமை காலையில் போய் சர்ச்சில் உட்காந்துட்டு பாவ மன்னிப்பு கேட்டால் எல்லா பாவமும் மன்னிச்சிரும்னு ஒரு நம்பிக்கை. ஸ்பிரிச்சுவலி உனக்கு வர வேண்டிய மன்னிப்பு, ஏன்னா நீ பரலோகத்துக்கு போறதுக்கு தேவையான மன்னிப்பை கர்த்தர் தர வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆனால் நீ யாருக்கு விரோதமான பாவம் செய்தீர்களோ அதற்கான காரியத்தை நீங்கள் சரி கட்ட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தர் கண்டிப்பா செய்வாரு. அது எப்படி? ஒருத்தனை நீங்க 10 லட்ச ரூபா கடன் போட்டு வாங்கிடுவீங்க, ஏமாத்திட்டு 1 கோடி ரூபாயோ 10 லட்ச ரூபாயோ 50 லட்ச ரூபாயோ வாங்கிடுவீங்க, செலவு பண்ணிடுவீங்க, வீடு கட்டிடுவீங்க, பிள்ளைங்க பேர்ல எழுதிடுவீங்க, அப்புறம் 60 வயசுல போய் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுருவீங்க. கேட்ட உடனே ஆண்டவர் 50 லட்ச ரூபாய் மன்னிச்சு விட்டுருவாரு. அப்படித்தானே எதிர்பார்க்குறீங்க? எல்லா காரியத்தையும் பண்ணிட்டு ஒருத்தரை பேசி இருதயத்தை உடைச்சாச்சு. இருதயத்தை உடைச்சு முடிச்ச பிறகு ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுறது. ஆண்டவரே, அவர்கள் இருதயத்தை உடைத்து விட்டார். ஆண்டவர் சொல்றாரு, இது எனக்கு விரோதமான பாவத்துக்கு நான் என்ன பண்ணிட்டேன், மன்னிச்சிட்டப்பா, நான் உன்னை மன்னிக்கிறேன். உன் ஆத்மாவை பரலோகத்துக்கு பாதாளத்துக்கு போக விடாம தப்பு வச்சு பரலோகத்துக்கு கூட்டிட்டு போறேன். ஆனா ஒண்ணுப்பா, நீ மனுஷனுக்கு விரோதமா பண்ணல, அதுக்கு சில காரியங்களை உங்கள்கிட்ட நான் கணக்கு வாங்கத்தான் செய்வேன். இன்னைக்கு நம்ம அதை பத்தி கவலைப்படுறது இல்லை. மனுஷனுக்கு விரோதமா செய்ய வேண்டியதில்லை, செஞ்சுட்டு தேவன்கிட்ட போயிட்டு செஞ்சுட்டா எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறீங்க. இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, மாமியாருக்கு எல்லா கொடுமையும் செஞ்சுட்டு ஏழைகளுக்கு உதவி செஞ்சுட்டா மாமியாருக்கு செஞ்ச பாவம் சரியாயிடுச்சுன்னு நினைச்சுட்டு இருக்கிறீங்க. அது எப்படி சரியாகும்? உட்கார்ந்து இருக்கிற மாமியாருக்கு ஒருவேளை சோறு போடல, 4 பிச்சைக்காரனுக்கு சோறு போட்டு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவரே நான் ஏழைகளுக்கு இறங்குகிறேன். ஏழைகளுக்கு இறங்குனியா பரலோகத்தில் உன் பலன் மிகுதியா இருக்கும். ஆனா நீ பரலோகத்துக்கு வரணும், என்ன பண்ண தெரியுமா? மாமியார்கிட்ட கணக்கு தீர்க்க வேண்டி இருக்குது. நீ செஞ்சதை திருப்பி நான் உங்ககிட்ட வாங்காம எப்படி நீ பரலோகத்துக்கு வருவேன்? இன்னைக்கு பரத்துக்கு விரோதமான பாவத்துக்கும் மனுஷனுக்கு விரோதமான பாவத்துக்கும் தெரியல. ஆண்டவர் பார்த்தாரு, நீ ஏத்தியன் உயிரை வாங்கினல்ல, அதற்கு பதிலாக அவன் தகப்பனுடைய இருதயம் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கோம், என் பிள்ளைய கொன்னுட்டீங்களேன்னு இல்ல, உன் இருதயத்துல அந்த துக்கம் தெரியறதுக்கு உன் பிள்ளைய நான் வாங்குவேன். ஏத்தியனை போர்ல கொல்லும் போது உனக்கு எவ்வளவு வலி இருந்துச்சு, அதே வலிதான் அப்சலோமை போர்ல கொல்லும் போது உனக்கு இருக்கும். ஏத்தியனை எந்த யோவாபு கையில கொன்னியோ உன் பிள்ளைய அதே யோவாபு கையில நான் கொல்லுவேன். அப்சலோமை யார் கையில கொன்னார்? கர்த்தர் யோவாபை வச்சு தான் கொன்னார். ஏன்? இப்படித்தானே ஏத்தியனுடைய அப்பானுக்கு இருந்திருக்கும், உரியாவுடைய அப்பாவுக்கு இருந்திருக்கும். புறஜாதியருடைய அப்பானா நீ என்ன வேணா செஞ்சிடலாமா? அநேகர் அப்படித்தான், தங்கிட்ட பலன் இருக்குது, வயசு இருக்குது, பணம் இருக்குது, அந்தஸ்து இருக்குதுன்னு சொல்லி இருக்கும் போது பாவத்தை விதைச்சிடுறது. ஆண்டவர் உன் பிள்ளைகளின் காலத்தில் கணக்கு தீர்ப்பார், திருப்பி வாங்குவார். என்ன நியாய தீர்ப்பு பாருங்க, எங்க அட்டிக்குது பாருங்க. ஆண்டவர் சொன்னாரு, உன் பிள்ளை நிச்சயமாய் சாகும். எல்லாரும் நினைச்சுக்கிட்டாங்க பத்சேபாளுடைய மூத்த பிள்ளை செத்து போச்சு வயிற்றுல இருந்து வெளியே வந்தோடனே, ஒருவேளை அதைத்தான் சொல்றாங்கன்னு. அதை சொல்லல ஆண்டவர். இங்க ஆண்டவர் எதை சொன்னார் தெரியுமா? நீ ஏத்தியன யுத்தத்துல விட்டு யோவாபு கையில கொன்ன அன்னைக்கு அவங்க அப்பா இருதயம் எப்படி இருந்திருக்கும், அதே மாதிரி தான் இன்னைக்கு ஓம் பிள்ளைய அப்சலோம நான் போர்ல விட்டு கொள்ளுவேன். யார் கையால கொள்ளுவேன்? இதே யோவாபு கையால கொள்ளுவேன் நான். இப்ப சொல்றான் தாவீது, பிள்ளையாண்டானை பார்த்து நடத்துங்கள். அவன் பாவம் செஞ்சுட்டான், எல்லாம் பண்ணிட்டான்டா, ஆனா என் பிள்ளை கொஞ்சம் பார்த்து நடத்துங்க. அப்படித்தானப்பா உரியாவுடைய அப்பாவுக்கும் இருந்திருக்கும், அப்படித்தானப்பா ஏத்தியனுடைய அப்பாவுக்கும் இருந்திருக்கும். இன்னைக்கு நீ மனுஷனுக்கு விரோதமாய் செய்த காரியங்களை திருப்பி அடைக்கணும், அதுக்கு நீ போய் ஒப்புரவாகணும், அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு அங்க பாருங்க, ஆண்டவர் அழகா சொன்னாரு, நீ எனக்கு விரோதமா செஞ்ச பாவம் இருக்குல்ல, அதுக்கு நான் பாத்துக்கிறேன், அதுவும் ராஜ்யபாரத்தை நான் வாங்கிடுவேன், அதுக்கு நான் மன்னிப்பும் கொடுத்துருவேன், திருப்பி உன்னை என்ன பண்ணிடுவேன், கொண்டு வந்து சேர்த்துருவேன், அதை செஞ்சிருவேன், அதை நான் பண்ணிடுவேன். ஆனா மனுஷனுக்கு விரோதமா செஞ்ச ஒரு காரியம் இருக்குதுப்பா, அதுக்கு நான் உங்ககிட்ட கொஞ்சம் கணக்கு தீர்க்கத்தான் வேண்டி இருக்கு. அதனால தான் நான் எப்பவும் எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்த பாடம், ஏதாவது பண்ணீங்களா உடனடியாக ஆண்டவர் உணர்த்துறாரா, அந்த அந்த ஏஜ்லயே அதை தீர்க்கறதுக்கு என்ன செஞ்சிருங்க, முடிவு பண்ணிருங்க. அந்த நேரத்தில் நான் ஏன் செய்யணும், நான் ஏன் பண்ணணும்? சில காரியங்களில் நீங்க செஞ்ச தப்ப மன்னிப்பு கேட்க முடியாத இடத்துக்கு போயிடும் தெரியுமா உங்களுக்கு? நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நான் சொல்றது ஒரு உதாரணம். உங்க தாயோ தகப்பனோ அல்லது உன்னுடைய மனைவியோட தாய் தகப்பனோ அல்லது கணவனுடைய தாய் மாமியாரோ அல்லது யாரோ ஒருத்தர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு விரோதமாக நீங்கள் செஞ்சிட்டீங்க,
அவங்க இருதயத்தை நோக்கடிச்சிட்டீங்க. அவங்க உங்கள் நிமித்தம் அழுது 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 அல்லது அவங்க வேதனைப்பட்டு செத்துட்டாங்க. இப்போ உங்களுக்கு மனம் திரும்புகிற இடம் ஒன்று வருது. வரும்போது நீங்கள் போய் மன்னிப்பு கேட்கறதுக்கு யார் இருக்க மாட்டா? அவங்க இருக்க மாட்டாங்க. இப்போ என்ன பண்ணுவீங்க? யார்கிட்ட போய் மன்னிப்பு கேட்பீங்க? இருக்கும்போது கர்த்தர் உணர்த்துவார், சபையில் செய்தியில் உணர்த்துவார், வசனம் படிக்கும் போது உணர்த்துவார், அல்லது ஜபத்தில் உணர்த்துவார். அப்பெல்லாம் என்ன பேசுறது தெரியுமா? சுயநீதியை பேசுறது. யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்க, நீங்க பண்றது இப்படி தப்பா இருக்குதுங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க மட்டும் ஒழுங்கா அவங்க பேசலையா? ஆண்டவர் கேட்பார், ரைட், அவங்க பேசுனதுக்கு நீ பேசிட்ட. ஆனால் பொதுவாக என்னன்னா, நான் எப்படி மன்னிக்கிறேனோ அப்படித்தான் நீ மன்னிக்கணும். நான் உன்னை பாவம் நீ என்னை கேட்காத போதே நான் உன்னை மன்னிச்சிட்டேன். பாவ மன்னிப்பு கேட்காத போதே உனக்காக நான் என்ன பண்ணிட்டேன்? ரத்தம் சிந்தி வச்சிட்டேன். அதே மாதிரி அவங்க மன்னிப்பு கேட்குறாங்களோ இல்லையோ, ஏன் நீ மன்னிப்பு கொடுத்துடக்கூடாது? அவங்க மன்னிக்கல, நீங்கள் மன்னிச்சுட்டு போங்க. பெரிய விஷயம் என்ன தெரியுமா? ஒருத்தர் மன்னிப்பு கேட்டு நீங்கள் மன்னிப்பு கேட்குறதுங்கிறது சாதாரணம். ஒருத்தர் உங்ககிட்ட மன்னிப்பே கேட்காத போது நீங்கள் மன்னிச்சிட்டீங்கல்ல, அவங்க மேலே இந்த கசப்பை எடுத்துட்டீங்க, ஒருவேளை நீங்கள் தப்பு பண்ணி போய் மன்னிப்பு கேட்டீங்கல்ல, அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? அவங்க தலையில் எரித்தலையில் கொட்டுறதுக்கு சமானம் அது. இன்னைக்கு நமக்கு என்ன, வாலிப பிராயத்தில் இருக்கும் போது, ஏஜ் இருக்கும் போது அப்படியே துடிப்பாக பேசுறது, அதெல்லாம் கேட்க முடியாது, அதெல்லாம் செய்ய முடியாது. அவங்களும் பண்ணாங்க, நானும் பண்ணேன், சரிக்கு சரி ஆகிப்போச்சு. ஆண்டவர் சொல்வாரு, அவன் பண்ணதுக்கு அவன் நரகத்துக்கு போவான், பாடு அனுபவிப்பான், நீயும் போறியா? இல்லை நான் போக மாட்டேன். அப்போ நீ போய் மன்னிப்பு கேள். ஏன் நான் கேட்கணும்? நீ பண்ண தப்புக்கு மன்னிப்பு கேள். அவன் பண்ண தப்புக்கு அவன் கேட்குறான் இல்லைங்கிறது அவன் இஷ்டம், அது அவனுக்கும் தேவனுக்கும் உள்ளது. இன்னைக்கு பரத்துக்கு விரோதமாக பாவத்தை செஞ்சுக்கிட்டு மனுஷனுக்கு விரோதமான பாவத்தை பற்றி கான்சென்ட்ரேட் பண்ணாத ஒரு கூட்டம் இருக்கு. இன்னைக்கு நீங்கள் ஒப்புரவாக வேண்டியது அவசியம். ஆண்டவர் சொல்றாரு, இது ரொம்ப முக்கியம். தாவீது கடைசியில் அதற்கான விலையை கொடுத்தான். ஒருவேளை இப்போ ஆண்டவர் நியாயப்பிரமாணம் இல்லை, ஆனா நீதிமானுக்கு என்ன பண்ணுவாரா? சரி கட்டுவார், நம்மளை சரி பண்ணி தான் கூட்டிட்டு போவார். எத்தனை பேர் ஆரம்பத்தில் அவங்க செஞ்சதை சரி பண்ணுறதுக்காக வாலிப பிராயத்தில் சரி பண்ண முடியாமல் முதுமை பிராயத்தில் அதை சரிப்படுத்துவார் ஆண்டவர் உட்காந்து. ஏன்னா அவங்க அதுவும் அவங்க மேலே வச்ச கிருபை தான். அவங்க பரலோகத்துக்கு வரணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அதனால என்ன பண்ணுவார் தெரியுமா? அவங்கள சரி பண்ணுறதுக்கு யார் கையிலையாவது முதுமையில் பிடிச்சி கொடுத்துருவார். அவங்க இவங்களை வேதனைப்படுத்துவாங்க. அப்போ இவங்க என்ன நினைப்பாங்க தெரியுமா? அப்போ இவங்களுக்கு ஒரு உணர்வு வரும். அப்போ சொல்லுவாங்க, எனக்கு ஒருத்தர் தெரியும், அவங்கள போய் பார்க்க போவேன். பார்க்க போகும்போது அவங்களுடைய மருமக நம்ம ஏதாவது வாங்கி கொண்டு போய் கொடுத்தோம்னா அவங்க மருமகளுக்கு தெரியாமல் சாப்பிடுவாங்க. அப்போ நாங்கள் கேட்போம், ஏன் இப்படி பயப்படுறீங்க அப்படின்னு. அப்போ அவங்க சொல்லுவாங்க, ஐயோ அவளுக்கு தெரிஞ்சா திட்டுவா, அவளுக்கு தெரிஞ்சா அவள் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் கேட்பேன், உங்களுக்கு ஏன் இந்த நிலைமை அப்படின்னும் போது அவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, சின்ன வயசில் என்ன பாவம் பண்ணினோ, ஆண்டவர் என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறார். இப்போ அவங்களுக்கு மருமக மேலே கோபம் இல்லை, அவங்கள சரி பண்ணுற இடம் அது. நாம் ஆரம்பத்தில் செஞ்சதை கர்த்தர் என்ன பண்ணுவார்? சரி பண்ணுவார். ஆனால் வாலிப பிராயத்திலேயே அதை சரி ஆயிட்டோம்னா நம்முடைய முதுமை சந்தோஷமாக இருக்கும், முடிவு சந்தோஷமாக இருக்கும். ஏன் ஒரு சிலருக்கு அது முடிவு சந்தோஷமாக இருக்குது பார்த்தா நமக்கு ஏன் தெரியுது? அவங்கள ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க, நல்லபடியாக அமுச்சு வச்சாங்க, அவங்களுக்கு வாழ்க்கையை கர்த்தரவங்களுக்கு ஆசீர்வாதமாக ஏன் கொடுத்தாங்க தெரியுமா? அவங்க பாவமே செய்யாதவங்கள அவங்க தங்களுடைய காரியங்களை சரிப்படுத்தி கொண்டார்கள். மனுஷனுக்கு விரோதமாக செஞ்சதை அவங்க என்ன பண்ணிக்கிட்டாங்க? போய் ஒப்புரவாயிட்டாங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ள போய் என்ன பண்ணிடு? ஒப்புரவாயிடு, வழியிலேயே ஒப்புரவாயிடுங்கிறாரு. உன்னை எதிராளியவன் பிடிச்சி சிறைச்சாலையில் போடுறதுக்கு முன்னாடி ஒப்புரவாயிடுங்கிறாரு. இன்னைக்கு நாம பல நேரங்களில் அதை தான் செஞ்சுட்டு இருக்கிறோம். ஏத்தியனாகிய உரியாவுக்கு எதிராக செஞ்சுட்டு ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறது. ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை மன்னிச்சிட்டப்பா, நீ கேட்டதுக்காக உன் ஆவியை உன்னை விட்டு எடுக்க மாட்டேன், நீ கேட்டதுக்காக உன் பரிசுத்தத்தை உன்னை விட்டு எடுக்க மாட்டேன், நீ கேட்டதுக்காக நான் உனக்கு சமாதானத்தை தந்துடுறேன். அப்புறம் ஆண்டவரே, ஆனால் நீ அவனுக்கு விரோதமாக ஒன்று செஞ்சல்ல, இதில் பாதிக்கப்பட்டது அவன் மட்டும் இல்லை நானும். ஸோ எனக்கு தேவையானதுக்கு நான் உன்னை மன்னிச்சிட்டேன், ஆனால் அவனுக்கு தேவையானதுக்கு நான் சரி கட்டிட்டேன். இதுதான் மனுஷனுக்கு விரோதமாகவும் தேவனுக்கு விரோதமாகவும் செய்கிற பாவம். இங்கே இன்னொன்று நடக்குது பாருங்க, இன்னொரு விஷயம் வாசிங்க. 2 சாமுவேலின் புஸ்தகம், இதே தாவீதுடைய வாழ்க்கையில் நடக்குது. 2 சாமுவேலின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 1வது வசனம். 2 சாமுவேல் 24:1. கர்த்தருடைய கோபம் திரும்ப இஸ்ரவேலின் மேல் மூண்டது. இஸ்ரவேல் யூதா என்பவர்களை இலக்கம் பார் என்று
அவர்களுக்கு விரோதமாய் சொல்லுகிறதற்கு தாவீது ஏவப்பட்டான். அவர்களுக்கு விரோதமாய் சொல்லுகிறதற்கு தாவீது ஏவப்பட்டான். இப்ப பாருங்க, யாருக்கு விரோதமா? இது யாருக்கு விரோதமா? யாருக்கு? கர்த்தருக்கு விரோதமா? விரோதமாக. இது இஸ்ரவேலுக்கு விரோதம் பைபிள் சொல்லுது. இலக்கம் பார் என்று அவர்களுக்கு விரோதமாய் சொல்லுகிறதற்கு. ஏங்க, மக்கள் தொகை கணக்கெடுப்பு பார்க்கறது சரியா தப்பா? என்ன நினைக்கிறீங்க? மக்கள் தொகை கணக்கு பார்க்கறது சரியா தப்பா? சும்மா சொல்லுங்க. ரொம்ப நேரமா நானே பேசிட்டு இருக்கிறேன். சரிதானே? அப்பதானே எல்லாம் பார்க்க முடியும். கரெக்ட் தானே? ஆனால் இஸ்ரவேலர்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பார்க்கறது தப்பு. இங்க வசனம் சொல்லுது இலக்கம் பார்க்கறதுக்கு. அப்படின்னா மக்கள் தொகை கணக்கு பார்க்கறதுக்கு அவர்களுக்கு விரோதமாய் சொல்லுகிறதற்கு தாவீது யாரால? சாத்தானால ஏவப்பட்டான். வாசிங்க 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. 1 நாளாகமம் 21:1. 1 நாளாகமம் 21:1. சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு தாவீதை ஏவி விட்டது. இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு தாவீதை ஏவி விட்டது. இப்ப இந்த வசனத்தையும் 2 சாமுவேல் 24:1 சேர்த்து படிச்சு பாருங்க. ரொம்ப கரெக்டா பொருந்தும். தாவீது சாத்தானால் ஏவப்பட்டான். தாவீது ஏவப்பட்டான் இருக்கு. யாராலன்றதுக்கு சாத்தான் அங்க வசனம் சொல்லுது. ஏவி விட்டது. இப்போ தாவீது கணக்கு பார்க்கறது சரியா தப்பா? ஏங்க, எல்லாரும் கணக்கு பார்க்குறாங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தா தானே அந்த மக்களுக்கு என்ன செய்ய முடியும் தெரியும். எல்லாரும் கணக்கு பார்க்குறாங்க. தாவீது கணக்கு பார்க்குறாரு. ஆனால் வசனம் சொல்லுது தாவீதை ஏவனது யாரு? சாத்தான் ஏவுச்சு. அப்போ கணக்கு தொகை மக்கள் தொகை கணக்கெடுக்கிறது தப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாசிங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 15:5. அவர் அவனை வெளியே அழைத்து நீ வானத்தை அண்ணாந்து பார். நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணி என்று சொல்லி. நட்சத்திரத்தை என்ன முடியுமா? முடியாது என்று சொல்லி வாசிங்க. பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவனமா இருக்கும் என்றார். அதோட அர்த்தம் என்ன? உன்னால உன் சந்ததி என்ன பண்ண முடியாது? எண்ண முடியாதுன்னு அர்த்தம். உன் சந்ததி என்ன பண்ண முடியாது? எண்ண முடியாது அப்படின்னு அர்த்தம். இன்னொரு வசனம் வாசி. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஆதியாகமம் 28:14 வாசி. உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். பூமியின் தூளை என்ன முடியுமா? கணக்கு பார்க்க முடியுமா? கடற்கரை மணலை கணக்கு பார்க்க முடியுமா? முடியாதுல்ல. ஆதியாகமம் 22:17. ஆதியாகமம் 22:17. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன். திருப்பி ஆண்டவர் சொல்றாரு, உன் சந்ததி எண்ணக்கூடாத அளவுக்காக இருக்கும். உன் சந்ததி எண்ணக்கூட அளவுக்கு இருக்கும். இது எண்ண முடியாதுங்கிறார். இப்போ எண்ண முடியாத இந்த சந்ததியை தாவீதை வச்சு பிசாசு என்ன சொல்லுது? எண்ணுன்னு சொல்லுது. எண்ணிப்பாரு, கணக்கு பாரு அப்படின்னு சொல்லுது. அப்போ சில நேரங்களில் உலக பிரகாரமாய் மக்கள் தொகை கணக்கெடுப்பு சரி. ஆனால் இப்போவும் சொல்கிறேன், உலக பிரகாரமாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கும் போதே தப்பாக போயிடும். ஏன் தெரியுமா? இப்போது இந்த தெருவில் கணக்கெடுத்துக்கிட்டே போகிறாங்களா, போகும் போதே அடுத்த தெருவில் குழந்தை பிறந்துடும். கரெக்ட் தானே? இந்த மாதிரி இந்தியா முழுக்க பிறக்கும். இவங்க எடுக்க ஆரம்பிக்கிறது ஜனவரி மாதம் 1ஆம் தேதின்னு வச்சுக்கோங்க. முடிக்க போகிறது ஜனவரி மாதம் 30ஆம் தேதின்னு வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே இவங்களுக்கு தெரியாமல் லட்சக்கணக்கில் குழந்தை பிறந்துடும். ஏன் 1000 கணக்கில் பிறந்துடும். அப்போ எடுத்து முடிக்கும் போது இவங்ககிட்ட இருக்கிற கணக்கு என்ன கிடையாது? கரெக்டா கிடையாது. அப்படின்னா தேவன் சொன்னதான் கரெக்டு. இவங்களால எண்ணவே முடியாது. இவங்க அப்ராக்சிமேட்டா சொல்லுவாங்க 800 கோடி இருக்கு, 700 கோடி இருக்கு. இப்ப கேட்டு பாருங்க, எங்க கரெக்டா 800 கோடி தான் இருக்குதா? இருந்துச்சு. இப்போ இல்ல, இப்போ தெரியாது. இப்போ எவ்வளவு இருக்கு? திருப்பி எண்ணணும். அப்படியா? நம்ம வேணா இப்ப திருப்பி எண்ணுங்க.
திருப்பி எடுக்கும்போது முடிக்கும் போது மாறிடும். அப்ப ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன செய்யாது? தவறி போகாது. அது எப்படி முடியும்? என்ன கூடுமானால் எண்ணி பாருதான். இதே வார்த்தையை தான் கர்த்தர் சபைக்கும் சொல்றாரு. சபையினுடைய ஜனங்களை என்ன பண்ண முடியாது? என்னவே எவ்வளவு பேர் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய சபையில், நான் சொல்றது இந்த சபைக்குள்ள எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு இல்லை, ஒவ்வொரு சபைக்குள்ள எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு இல்லை, இப்போ இந்த பூமியில ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க ரட்சிக்கப்பட்டவங்க எத்தனை பேருங்கிற கரெக்டான கணக்க உலகத்துல ஒருத்தராலும் கொடுக்கவே முடியாது. ஏன்னா எந்த மலைக்கு நடுவில் எவன் ரட்சிக்கப்பட்டிருக்கானே நமக்கு தெரியாது. சபைக்குள்ள ரட்சிக்கப்படாம எவன் சும்மா உக்காந்துருக்கானும் தெரியாது இல்லையா? சபைக்குள்ளேயே ரட்சிக்கப்படாத ஒரு குரூப் உட்காந்துருக்கு. நீங்க நினைக்கிறீங்களா ஒரு சபை இவர்களெல்லாம் பரலோகத்துக்கு வரமாட்டார்கள் பாரம்பரிய சபையார் சொல்றீங்கல்ல, அதுக்குள்ளேயும் ரட்சிக்கப்பட்டு 10 பேர் உட்காந்துருக்கான். அதனால நீங்க யாரையுமே அசட்டை பண்ண முடியாது. நீங்க ஆவியில நிறைஞ்சு அந்நிய பாஷை பேசுறவெல்லாம் வருகையில வந்துருவானாலும் கிடையாது. அவன் ஏதோ அபிஷேகமே இல்லைன்னு சொல்ற சபைக்குள்ள உட்காந்துருப்பான். ஆனா அவனுக்குள்ள கர்த்தர் ஆவியானவர் இருப்பாரு, அவன் பரலோகத்துக்கு வந்துருவான். அதனால நீங்க யாரையும் நானும் யாரையும் என்ன செய்ய முடியாது? நியாயம் தீர்க்க முடியாது. இப்போ நான் சொல்றேன், பரலோகத்திலையும் சபையை எண்ண முடியாதுன்னு தான் பைபிள் சொல்லுது. நீங்க வேணா வாசிச்சு பாருங்க. 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுது, இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது சகல ஜாதிகளிலிருந்தும் கோத்திரங்களிலிருந்தும் பாஷைக்காரிலிருந்தும் மீட்கப்பட்டதும் ஒருவரும் எண்ணக்கூடாததுமாகிய திரளான கூட்டமாகிய எவ்வளவு ஜனம்? எவ்வளவு திரள்? ஒருவரும் எண்ணக்கூடாததுமாகிய. இப்பவும் பரலோகத்தில் நிற்கிற சபைய தேவன் ஒருத்தரை தவிர வேற யாராலையும் கணக்கெடுக்கவே முடியாது. அது எண்ணி முடியாத கூட்டம். ஆபிரகாமின் வாக்கு தத்தங்கள் கிறிஸ்து இயேசுவின் வழியாக நமக்கும் வந்துவிட்டது. நாமும் எண்ண முடியாத திரளான கூட்டமாகிய ஜனங்கள். இப்போ உங்களையும் என்னையும் பிசாசு சொன்னதுதான் சூப்பரு, நீங்க மைனாரிட்டி. பைபிள் சொல்லுது நாம யாரு? எண்ண முடியாத மெஜாரிட்டி. நம்மள சொல்லிட்டான் நீ மைனாரிட்டி. அந்த ஊர்ல நீங்க வேணா மைனாரிட்டியா இருந்துட்டு போங்க, ஆனா பரலோகத்துல நம்ம தான் மெஜாரிட்டி. நம்ம தேவன் தான் மெஜாரிட்டி தேவன். அப்படி இருக்கும்போது பிசாசு சில நேரத்தில் என்ன பண்ணும் தெரியுமா? தேவன் உங்களுக்கு ஒரு பிரமாணத்தை கொடுக்கும் போது உங்ககிட்டயே ஆப்போசிட்டா ஒன்று செய்ய சொல்லும். நான் சொல்றது புரியுதா? தேவன் உங்களுக்கு ஒன்று செய்யும் போது, இப்ப இது மனுஷனுக்கு விரோதமா பாவம் இல்லை, இஸ்ரவேலை என்னாங்க, அதனால இஸ்ரவேல் பாதிக்கப்பட போதா? உலக பிரகாரமா பாதிக்கப்பட போதா? கிடையாது. ஆனால் தேவனுடைய அகைன்ஸ்ட், அவருடைய பிரமாணத்துக்கு அகைன்ஸ்ட். கர்த்தர் ஒன்று முடியாதுங்கிறாரு, பிசாசு உங்களை யூஸ் பண்றான். எதுக்கு? முடியும்னு யூஸ் பண்றான். நீ செஞ்சு பாரு, உன்னால முடியும். ஆண்டவர் சில காரியங்களை நம்மை கொண்டு செய்ய வேண்டும் என்று சொல்லி சில காரியங்களை நடத்துவார். அப்படிதான் ஆரம்பத்தில் நடத்திக்கிட்டே வருவார். ஆபிரகாம் காலத்திலிருந்து எண்ண முடியாத கூட்டம் தாவீது கிட்ட வந்து சொல்றான் பிசாசு, சும்மா என்ன எல்லாரும் என்றாங்க பாரு, நீ மட்டும் எண்ணாம இருக்கிறியே. என்னாதான் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு தெரியும், அப்பதான் எவ்வளவு பேர்ட்ட வரி வாங்கலான்னு தெரியும், அப்பதான் எவ்வளவு பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும் தெரியும். ஒரு ராஜானா உனக்கு இதெல்லாம் தெரிய வேணாமா? பிசாசு அப்படி அறிவு கொடுக்கும். நான் ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்றேன். ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது நம்ம கிட்ட சில பிரதிஷ்டை இருக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வரும்போது நம்ம கிட்ட என்ன இருக்கும்? சில பிரதிஷ்டை இருக்கும். இந்த பிரதிஷ்டை எங்க உடைப்பான் தெரியுமா பிசாசு? உடனே அடுத்த வருஷம்லாம் உடைக்க மாட்டான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பிசாசு அப்படியே வருவான், கூடவே வந்துகிட்டு இருப்பான், பார்த்துக்கிட்டே இருப்பான். எங்கேயாவது தம்பி ஒரு சான்ஸ்ல மாட்டுவான், ஒரு இடத்துல இவன் சிக்குவான் அப்படின்னு ஒரு இடத்துல கொண்டாந்து நிறுத்தி, நீங்க எதெல்லாம் உங்க பிரதிஷ்டைன்னு பிரசங்கம் பண்ணீங்களோ அதுக்கு அகைன்ஸ்டா உங்களையே செய்ய வைப்பான். அங்கதான் பிரமாணம் உடையும். இப்போ அதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, உலக பிரகாரமா என்ன பண்ணுவீங்க? அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவீங்க. ஆண்டவர் கேட்பாரு, ஏன் இந்த காரணம் உனக்கு ஆரம்பத்தில் வரல? நான் சொல்றது இப்போ ஒரு உதாரணம் தான், எல்லாருக்கும் பொருந்தும் நான் சொல்லலை, எனக்கு பொருந்தும், எனக்கு வச்சுக்கிட்டேன். இது வந்து ஒரு உதாரணம்னு வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் பொருந்துறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது உங்களுடைய விசுவாசத்தின் பலன்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் கொடுக்குற விசுவாச பலன், அவ்வளோதான். இதில் குறைவானவர்கள் மேலானவங்களாம் கிடையாது, அது கர்த்தருடைய பார்வைக்கு. எனக்கு ஆரம்பத்தில் அதாவது ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட புதுசில் 1900 நான் சொல்றது 94 95 கர்த்தர் வந்து என்ன பண்ணாரு, ஒரு காரியத்தை சொல்லி கொடுத்தாரு. சொல்லி கொடுக்கும் போது அது ஒரு ஊழியக்கார வழியா பிரசங்கத்தில் சொல்லி கொடுத்தது.
அவர் சொல்லிட்டு இருக்கும்போது சொன்னார், God never bless you in installments அப்படின்னாரு. அவர் சொன்ன வார்த்தை அது ஊழியக்காரர், மலேசியாவிலேருந்து வந்த ஒரு ஊழியக்காரர் சொல்லி கொடுத்த வார்த்தை. என்னன்னா, கர்த்தர் உன்னை தவணை முறையில் ஆசீர்வதிக்கவே மாட்டார். கர்த்தர் ஆசீர்வதிச்சார்னா முழுசாக கொடுத்து தான் ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் தவணை முறையில் கிடையாது. God never bless you in installments அப்படின்னார். இதை நான் எப்படி எடுத்துக்கிட்டேன்னா, எனக்கு வர எல்லா ஆசீர்வாதமும் இன்ஸ்டால்மெண்ட்டில் வராது, கர்த்தர் எனக்கு மொத்தமாக தான் தருவாருன்னு சொல்லி அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன். அன்னியிலேருந்து இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்கிறதில்ல, எதையும் வாங்கிறதில்லன்னு என்ன பண்ணிட்டேன், ஒரு தீர்மானம் ஆவியானவர் எடுக்க வச்சார், என்ன நான் எடுத்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த தீர்மானத்தில் அப்படியே இருக்கும்போது ஒரு 5-10 வருஷம் கழித்து ஒரு நண்பர் சொன்னார், ஏன் நீ இன்னும் கார் வாங்கலைன்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், கார் வாங்கணும்னா ஆண்டவர் காசு கொடுக்கணும், இன்னும் இது ஒரு பெரிய விஷயம், 10,000 ரூபா கட்டினீங்கன்னா கார் கொடுத்துட போகிறாங்க, மாதம் 8,000 ரூபா கட்டினா போதும் அப்படின்னாரு. 10 வருஷம் கழிச்சு இப்போ நமக்கு கார் மேலேயும் ஆசை இருக்குது, உண்மை அன்றைக்கி அதான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்க மாட்டேன்னு சொல்லியிருக்க, பார்த்துக்க. உடனே ஒரு தீர்மானம், சரி நான் கார் இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்கவே மாட்டேன் அப்படின்னு. அப்போ அந்த நண்பர் சொன்னார், உன் லைஃப்பில் நீ கார் வாங்க மாட்டேன்னாரு. நான் கேட்டேன், ஏன் அப்படி சொல்கிறேன்னு. யாராவது மொத்தமாக காசு கொடுத்து கார் வாங்குவாங்களா? வாங்க முடியுமா? அப்படி வாங்கினா இன்கம் டேக்ஸ்லாம் எவ்வளோ கட்டணும் தெரியுமா, எவ்வளோ பணம் வரணும் தெரியுமான்னாரு. நான் சொன்னேன், கர்த்தர் எனக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணால் கொடுத்துட்டு போகிறார், இல்லை எனக்கு கார் இல்லைன்னா விட்டுறட்டும், ஆனால் நான் இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்கிறது இல்லை, கர்த்தர் எனக்கு சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லிட்டு அடுத்த 5 வருஷம் போச்சு. கர்த்தர் இன்ஸ்டால்மெண்ட் இல்லாமல் என் கையில் எவ்வளோ காசு இருந்துச்சோ அதுக்கு கார் வாங்குவதற்கு கர்த்தர் ஒரு கிருபை தந்தார். அப்போ ஆண்டவர் சொன்னார், ஆனால் அந்த கார் நல்ல கார், அருமையான கார். அப்போ ஆண்டவர் சொன்னார், உன் காத்திருக்கிறதுக்காக தான் இந்த காரை நான் கொடுத்துருக்குறேன், இந்த பிரமாணத்தில் நீ என்ன செய்ய, உறுதியாக இருன்னாரு. இப்போ இன்னும் ஒரு 10 வருஷம் போச்சு. இப்போ ஊழியத்துக்கு 20 வருஷம் ஆகிப்போச்சா. இது நடந்தது முதல் 10 வருஷத்தில். இப்போ இன்னும் ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ ஊழியம் இன்னும் கொஞ்சம் பெருசாகிருச்சு. இப்போ ஊழியத்தில் தேவை பெருசாகிருச்சு. ஏன்னா ஊழியம் பெருசாகும் போது ஊழியத்தினுடைய தேவையும் பெருசாகும். அப்போ ஒரு பொருள் வாங்கணும்னு ஒரு முடிவு எடுக்கும் போது அது காரை விட காஸ்ட்லி, சில லட்சங்கள். அது ஊழியத்துக்கு தான், ஆண்டவருக்கு முன்பாக தெரியும், ஊழியத்துக்கு தான். அப்போ வாங்கணும்னு சொல்ல போது ஒரு ஆலோசனையை தாவீதை ஏவனவன் இருக்கான்ல ஒருத்தன், அவன் நம்மகிட்டே கொஞ்சம் ஏவனான். அவன் என்ன சொன்னான், நீ ஏன் இப்படி இவ்வளோ கஷ்டப்படுற, உனக்கு வாங்கணும் அவ்வளோதானே, நீ என்ன பண்ணு, உங்ககிட்ட எவ்வளோ இருக்குது அதை கொடுத்துரு, மிச்சத்தை ஒரு 10 பேர்கிட்ட வாங்கிடு, கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறேன்னு சொல்லு, இவங்கெல்லாம் கேட்டால் கண்டிப்பாக நீ கேட்டால் என்ன செய்வாங்க, தருவாங்க அப்படின்னு. இப்போ இந்த ஏவுதல் எனக்கும் ஏற்றதாய் படுகிறது. நம்ம இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்கலை, கடன் தான் வாங்குகிறோம். பிரமாணம் எப்படி மாறுது தெரியுதா? இன்ஸ்டால்மெண்ட்னா மாதம் மாதம் கட்டுறது, கடன்னா எப்போ வேணாலும் கொடுக்கலாம். இப்படி ஒரு கருக்கலான சத்தியத்தை யாரோ ஏவுனாங்க காரில். இப்போ எனக்கும் ஓகே இது நல்லா இருக்குதே அப்படின்னு நினச்சிட்டு இப்போ நான் என்ன முடிவெடுக்கிறேன்னா, இது சமீபத்தில் நடந்தது. நான் என்ன முடிவெடுக்கிறேன், ஒரு 2 பேர்கிட்ட கேட்போம், இவங்க நம்ம மேலே என்னவா இருக்கிறாங்க, ரொம்ப அன்பாக இருக்கிறாங்க, இவங்கக்கிட்ட கேட்போம், இவங்க கண்டிப்பாக நமக்கு என்ன செய்வாங்க, உதவி செய்வாங்க அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்கிறேன். ஒரு மத்தியானம் 2 மணிக்கு முடிவு எடுக்கிறேன். 5 மணிக்கு ஃபோன் வருது. நான் கேட்கணும்னு நினச்ச ஒருத்தர் இருந்தார் இல்லை, அவருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ஐசியூவில் இருக்கிறார். ஆண்டவர் சொன்னார், நீ கேட்கணும்னு நினச்ச ஆள் ஐசியூக்கு அனுப்பிட்ட. சரி, இன்னொருத்தர் இருக்காரு, இது கன்ஃபார்ம் தானா, அவரும் ஐசியூக்கு போயிட்டாருன்னா இதுவும் கன்ஃபார்ம் தான் இல்லையா? இன்னொருத்தர் இருக்கிறாரே, மனசு கேட்காதுல்ல, சரி இவர் தான் ஏதோ தற்செயலாக நடந்துருச்சு போல, சரி இன்னொருத்தர் இருக்கிறாரேன்னு நினச்சேன். அவர் ஃபோன் பண்ணார், அவராக ஃபோன் பண்ணுறாரு, நான் கேட்கல. நான் இப்போ அவர் ஃபோன் பண்ணோன்னு தேவசித்தோன்னு நினைக்கிறேன். அதான் ரொம்ப முக்கியம். நம்ம இவரை பற்றி நினச்சோம், அவரே நமக்கு என்ன பண்ணுறாரு, ஃபோன் பண்ணுறாரு, கர்த்தர் வழிவாசலில் திறக்கிறாரு, சோத்திரம் பிரைஸ் தி லார்ட்னு எடுக்கிறேன். அவர் எடுக்கும்போது சொன்னார், பாஸ்டர் எனக்கு ஒரு ஜப குறிப்பு ஜோம் பண்ணிப்பீங்களா? கண்டிப்பாக சொல்லுங்கள், என்ன ஜோப குறிப்புன்னு. நாங்கள் சர்ச்சுக்கு ஒரு இடம் வாங்கியிருக்கோம், இன்னும் ஒரு 20 லட்ச ரூபா தேவைப்படுது, அதுக்காக நீங்கள் எங்களுக்கு கிடைக்கணும்னு ஜோம் பண்ணிக்கங்க, எல்லா கடனையும் நாங்கள் அடைக்கணும்னாரு. சோத்திரம் பிரைஸ் தி லார்ட்.
நம்ம கேட்கலான்னு போனால் அவர் நம்மக்கிட்ட என்ன சொல்கிறாரு? ஆண்டவர் சொன்னார், 2வது ஆளும் என்ன சொல்லிட்டார் உனக்கு, இப்போ என்ன பண்ண போகிறேன் என்ன. இதுக்கு மேலே யாரையும் ஐசியூக்கு அனுப்ப எனக்கு விருப்பம் இல்லை. என் நண்பர் ஆரம்பத்திலே சொல்லுவார், ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம், இங்கே சொன்னால் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும். 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். ஊழியத்துக்கு வந்துட்டேன். வந்த புதுசில் ரொம்ப கஷ்டம், ரொம்ப அதாவதுன்னா யாருக்கிட்டையும் போய் எதுவும் கேட்கக்கூடாதுன்னு சர்வை பண்ணும்போது கொஞ்சம் கடினமான பாதை அது. 1 வருஷம் 2 வருஷம் அப்படி இருக்கும்போது, அப்போல்லாம் டீ வந்து 3 ரூபாயா 4 ரூபாயா தான் வச்சுக்கோங்களேன். நான் சொல்கிறது 20 வருஷத்துக்கு முன்னாடி 4 ரூபாயா 5 ரூபா தான் டீ. அதை குடிக்கிறதுக்கு காசு இருக்காது. 10 ரூபாய் இருக்கும், குடிச்சிட்டா வேறு காசு இருக்காதுன்னு டீ குடிக்க மாட்டேன். அப்படி ஒரு நிலைமை. அப்போது சரி நம்ம என்ன செய்யலாம், ஊழியம் ஆண்டவர் இன்னும் ரொம்ப பெருசாலாம் வரல, நம்ம போய் யார்ட்டையாவது வேலை செய்வோம், கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் காசு வரும் அப்படின் போது ஆண்டவர் சொன்னார், நீ முழு நேர பணிக்கு ஒப்பு கொடுத்துருக்குற, கலப்பையில் கை வச்சுட்டு என்ன பண்ணக்கூடாது, திரும்பி பார்க்கக்கூடாது. நான் தான் உன்னை அந்த பாதையில் நடத்துகிறேன், சில காரியங்களை சொல்லி கொடுக்க, அதனால் நீ எந்த வேலைக்கும் போகாத, நான் உன்னை நடத்துவேன், பொறுமையாருன்னு. நான் சும்மா இல்லாமல் என்ன பண்ணிவிட்டேன், ஒருத்தர்கிட்ட வேலை கேட்டு போனேன். அவர் சொன்னார், நாளைக்கு வாங்க உங்களுக்கு நான் சேர்த்துக்கிறேன்னாரு. காலையில் போயிருக்கிறேன், செத்துட்டார். நிஜமாவே பாடி வச்சுருக்காங்க. இப்படி பார்த்தேன், நம்மளால் தான் போயிருப்பாரோ, நம்ம இவரை கேட்டு, அது அவருடைய நேரம் வந்துருச்சு, நமக்காக தூக்கியிருக்க மாட்டார், ஒரு நம்பிக்கை தான். அவர் நேரம் வந்துருச்சு, ஆண்டவர் எடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு கில்ட்டி ஆயிடுச்சு, நம்ம கேட்டிருக்க கூடாதோன்னு சொல்லி. அப்போ நான் என்ன பண்ணேன்னா, ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரிடா நான் இப்படி போய் கேட்டேன், மறுநாள் அவர் செத்துட்டாரு, நீயாவது எனக்கு ஒரு வேலை வாங்கி தரியான்னு. அவன் சொன்னான், காரை விட்டு கீழே இறங்குன்னா. அவன் சொன்னான், முதல்ல நீ என்ன பண்ணு, காரை விட்டு கீழே இறங்கு, நீனா ஒருத்தனையாக கொண்டுன்னு இருக்கிறியா, நீ உன்னை எதுக்கு கூப்பிட்டாரு, ஊழியத்துக்கு தானே, ஒழுங்காக ஊழியத்தின் வேலையை பாரு, அவரே நடத்துவார். ஆனால் உண்மை, அன்னைக்கு நடத்தின தேவன் இன்னைய வரைக்கும் நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. சில நேரங்களில் நம்ம பலகீனம் என்ன செய்யுது, சிச்சுவேஷன் நெருக்கம், இப்போ உடனே இன்னைக்கு கொடுத்தா ஓகே, இல்லைனா இல்லை அப்படின்னும் போது நம்ம மனசு என்ன செய்யுது, ஐயோ போயிருமே. ஆண்டவர் சொல்றாரு, அதெல்லாம் போகாது. அப்படிதான் பிசாசு என்ன செய்வான், ஏவுவான். ஏவும் போது நீ என்ன செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது. நான் சொல்றது இப்போ ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு சிச்சுவேஷன், அப்படியே பிசாசு சொல்லுது, அவங்கள கேளு இவங்கள கேளு. ஆண்டவர் சொல்றாரு, யாரையும் கேட்காத, உனக்கு நான் தரேன்னா நானே தருவேன், பொறுமையோட காத்துரு. அப்படித்தான் திடீர்னு ஆபிரகாம் கிட்ட சொன்னதை யாருக்கிட்ட சொல்லிட்டான், தாவீது கிட்ட. 1000 வருஷம் ஆகிப்போச்சு. ஆபிரகாமுக்கு தாவீதுக்கு நடுவில் எவ்வளவு, ஒரு 1000 வருஷம். 1000 வருஷம் கழிச்சு தாவீது கிட்ட சொல்றான் என்ன. இப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு, யோபை வச்சு திருப்பி சொல்றாரு, அப்படிலாம் செய்யக்கூடாது, எண்ணக்கூடாதாக இருக்கும் உன்னோட சந்ததி, அப்படிலாம் செய்யாத. சில நேரத்தில் உலக அறிவு ஞானம் நமக்கு கிடைக்கக்கூடியதான சிச்சுவேஷன், அப்புறம் நமக்கு கொடுக்கக்கூடிய ஆலோசனை, இதெல்லாம் அப்போ அதில் வேற என்ன கொடுமை தெரியுமா, நடக்கிறது தப்பு, ஆனால் கரெக்டாக நடக்குமா, நாம் என்ன தெரியுமா செய்வோம், ஆண்டவர் எவ்வளோ அழகாக வாய்க்க பண்ணுறாரு பாருங்கம்போ. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? சில நேரத்தில் நீங்கள் கடன் வாங்க போவீங்க, கடன் வாங்க போகும்போது அந்த கடன் கொடுக்குறவன் எதிரிலேயே வந்துடுவார். நீங்கள் என்ன சொல்வீங்க தெரியுமா, கும்பிட போன தெய்வம், நான் ஆண்டவர்கிட்ட நினச்சிக்கிட்டே போனேன், கடன் கொடுக்குறவர் என்ன பண்ணிட்டாரு, அவர் யார் சொன்னது, அது ஆண்டவர் அனுப்புனதுன்னு. ஆண்டவர் உங்களுக்கு வேற ஒருத்தனை உட்கார வச்சிருக்காரு, நீங்கள் அவங்ககிட்ட தான் போயிருக்கணும். நடுவில் என்ன பண்ணிட்டானா பிசாசு, இன்னொரு ஆளை முன்னாடி அனுப்பி விட்டான், அவங்ககிட்ட போகாமல் பார்த்துக்கன்னு. இவர் வந்து வாலண்டியராக கடன் கொடுத்துருவாரா, நீங்கள் நினச்சிப்பீங்க, ஓ இதுதான் தேவ சித்தம் போல, பாருங்க வந்தோடனே நம்ம கடன் கொடுத்துட்டாருன்னு. கொடுத்த பிறகு 3 மாதம் கழிச்சு இவர் போடுவார் பாருங்க போடு, அவன் கடன்காரன் நம்மளை பேசுவான் பசங்க பேச்சு. அப்போ நினைப்போம், ஐயோ ஆண்டவரே எனக்கே நீ பாடுகள். ஆண்டவர் சொல்வார், நான் சொல்லலையே, நான் அதுக்கு தேவ சித்தமே இல்லையே. பல நேரங்களில் பிசாசு ஏவும், தேவ சித்தம் மாதிரி இருக்கும். ஒன்று, வசனத்துக்கு விரோதமாய் எந்த காரியத்தை தேவ பிள்ளைகள் சொன்னா கூட செய்யக்கூடாது. வசனத்துக்கு விரோதமா ஊழியக்காரன் சொன்னா கூட செய்யக்கூடாது. வசனம் ஒண்ணு இப்படி இருக்கு, இதுக்கு விரோதமா ஊழியக்காரனே சொன்னாலும் அது தேவனிடத்திலிருந்து வந்தது கிடையாது. ஏன் தெரியுமா, தாவீதையே பிசாசு ஏவுவானா, நீங்களும் நானும் ஏமாத்துறோம். இப்ப இருக்கிற ஊழியக்காரங்களாம் ஏமாத்துறோம். தாவீதின் சிங்காசனத்தில் இயேசு உட்கார போறாரு, அப்படியாப்பட்ட தாவீதையே பிசாசு ஏவிட்டான். நம்ம என்ன சொல்லுவோம், ஊழியக்காரர் தாங்க சொன்னாரு, அவர் தான் சொன்னாரு. அவரை ஏன் பிசாசு ஏவ மாட்டான்? பல நேரத்தில் உங்க பொண்ணு கல்யாணம், பையன் கல்யாணம்,
ரட்சிக்கப்படாத பையன் சில நேரத்தில் கிறிஸ்தவனாக இருப்பான், ஆனால் அபிஷேகம் பெற்றிருக்க மாட்டான், ஞானஸ்தானம் எடுத்திருக்க மாட்டான். ஆனால் சொல்லுவாங்க நல்ல பையங்க ஞானஸ்தானம். அதெல்லாம் ஞானஸ்தானம் எடுத்த எத்தனை பசங்க மோசமாக இருக்கானுங்க. இவன் ஞானஸ்தானம் எடுக்காத பையனாக இருந்தாலும் நல்ல பையன், குடிக்க மாட்டான், சிகரெட் பிடிக்க மாட்டான். சொல்கிறது யார் தெரியுமா? ஒரு ஊழியக்காரர். இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஐயோ பரவாயில்ல, அவங்க ஆவிக்குரியவங்களா இல்லாட்டி கூட பரவாயில்ல, நம்ம பண்ணி வைப்போம். ஊழியக்காரரே சொல்கிறாரு, சாத்தான் ஏவுவான், வாழ்க்கையே நாசமாக போயிடும். சொல்கிறேன், ஒருவேளை அவன் ரட்சிக்கப்பட்ட பையனா இருந்து நீங்கள் எதிர்பார்க்குற அளவு இல்லாவிட்டாலும் அவன் கூட கர்த்தர் பேசி அவனை திருத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஏன்னா அவனுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். இவன் ரட்சிக்கப்படாதவன், ஆவி இல்லாதவங்கிட்ட நீங்கள் போனால் எப்படி தேவன் பேச முடியும்? பல நேரங்களில் நீங்கள் விலை கொடுக்க வேண்டியிருக்கும். தாவீது கொடுத்த விலை என்ன தெரியுமா? அன்னைக்கு எத்தனை பேர் செத்து போனாங்கன்னு இருக்கு பாருங்க, வாசிங்க. அங்க அன்னைக்கு மட்டும் இஸ்ரவேல்ல எத்தனை பேர் செத்து போனாங்களா? 1-2 சாமுவேல் புத்தகம் 24ஆம் அதிகாரத்தில் வாசிங்க பார்ப்போம். எத்தனை பேர்? கொஞ்சம் சவுண்டா மைக்கில் வாசிங்கம்மா. ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலிலே கொள்ளை நோயை வரப்பண்ணினார். அதனால் இஸ்ரவேலில் 70,000 பேர் மடிந்தார்கள். இஸ்ரவேலில் எத்தனை ஆயிரம் பேர்? 70,000 பேர் மடிந்தார்கள். அந்த வசனம் போடுங்க சாமி. அது என்ன வசனமா? 2 சாமுவேல் 24:15 போடுங்க. இதுல டிஸ்பிளேல 70,000 பேர் செத்து போனார்கள். தாவீது பிசாசுடைய சத்தத்துக்கு செவி சாய்த்ததுனால இஸ்ரவேலுக்கு விரோதமாய் நடந்த அந்த கொள்ளை நோயில எத்தனை பேர் செத்து போனாங்க? 70,000 பேர். எத்தனை விலை பாருங்க. சில நேரங்களில் உலக பிரகாரமாக அவர்கள் செய்கிறது சரியா இருக்கும். அவங்க செய்யறதை எல்லாம் நாம செய்யணுன்ற அவசியம் இல்லை. அது அவங்களுக்கு சரி, எனக்கு சரி கிடையாது. என் தேவன் எனக்கு வேறொரு திட்டம் வச்சிருக்கிறாரு. ஏன் தாவீதை என்ன சொன்னாருமா? ஆபிரகாம் கிட்ட என்ன முடியாதுன்னாரு, தாவீது கிட்ட என்ன முடியாதுன்னு சொன்னாரு. அதே தேவன் தான் பரலோகத்தில் சொல்றாரு, இந்த ஜனங்கள் எண்ணி முடியாத ஜனங்கள். ஆனா நடுவில் நீ மட்டும் என்ன பண்ண பாக்குற? என்ன பாக்குற? ஆண்டவர் சொல்றாரு, எண்ணாத என்றதுக்கு இது கிடையாது. நீங்க எண்ணாங்கமத்தின் புத்தகத்தில் போய் பாருங்க, எல்லாத்தையும் என்ன சொல்வாரு? ஒரு குரூப்பை மட்டும் என்ன வேணான்றுவாரு. அப்படியே விட்டு லேவி கோத்திரத்தை என்ன பண்ணிடுவாரு? எண்ணாத விட்டு. ஏன்? அவன் ஒருத்தனை எண்ணாட்டி இவ்வளவு எண்ணதுக்கு பிரயோஜனமே இல்லை. இவங்க கணக்கு இருக்கட்டும், உலக பிரகாரமா இருக்கிறவங்க கணக்கு இருக்கட்டும், என் சமூகத்தில் இருக்கிறவங்க கணக்கு இருக்கவே இருக்காது. அவன் எண்ணி முடியாத ஜனம். இன்னைக்கு நம்ம பல நேரங்கள்ல உலகம் சொல்லுது, அவங்க சொல்றாங்க, இது அவங்க திட்டம். கொஞ்ச நாளைக்கு ஒரு சிலர்லாம் ஊழியத்தின் பாதையில வரும்போது, ஊழியத்தை செய்யும் போது உலக பிரகாரமான சில ஆலோசனைகளுக்கு கீழ்ப்படிஞ்சிடுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க? அந்த சர்ச்சு அப்படிதாங்க கட்டி இருக்கிறாங்க, இந்த சர்ச்சில் செய்யறாங்க, அவ்வளோ பெரிய ஊழியக்காரரு, அவ்வளோ பெரிய சர்ச்சு, அவர் செய்யறாரு, சரியா இருக்காதா? இருக்காது. பெரிய ஊழியக்காரர் செய்யறாருங்கிறதுனால எல்லாமே பைபிள்ல உள்ளதுன்னு அர்த்தம் கிடையாது. தாவீது செய்யறாங்கிறதுனால எல்லாமே சரின்னு அர்த்தம் கிடையாது. பல நேரங்களில் சாத்தான் ஏவி அவர்கள் செய்வார்கள். செய்யக்கூடியது தாவீதாக இருக்கும். ஆனால் பல நேரங்களிலே கர்த்தர் உங்களுக்கு எனக்கு சொல்லுவாரு, நாம ஒரு சின்ன ஜனங்கள், 100,000 சிறியதா இருப்போம், சின்ன சர்ச்சு. ஆனா உனக்கு கொடுக்கிற கட்டளை இருக்குதுல்ல, அது தாவீதுக்கு கூட வெளிப்படுத்தப்படாத கட்டளையாக இருக்கும். ஆண்டவர் சொல்றார் செய்யுங்க. எனவே சில நேரத்தில் ஊழியங்கள்ல நிறைய பேர் ஆலோசனை கொடுப்பாங்க. சில ஆலோசனைகளை மட்டும்தான் ஏற்றுக்கொள்ள சொல்லி ஆண்டவர் சொல்வாரு. பல ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டான்னு சொல்லிடுவாரு. ஏன்? அவங்க சொல்றது தப்பான ஆலோசனையா? கிடையாது, கரெக்ட். அவங்க சொல்றது கரெக்ட். ஆனால் அது உனக்கு இல்லை, உனக்கு வேற. பாருங்க, எல்லாத்துக்கும் என்ன செய்ய முடியாது? போட முடியாது. ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொன்று போடணும். இப்போ நீங்க வயல்ல போடக்கூடியதான உரம் வேற, அப்படிதானே? வயல்ல தூவுற உரம் வேற. ஆனா அதே உரத்தை கொண்டு வந்து நீங்க என்ன செய்ய முடியாது? மனுஷனுக்கு தூவ முடியாது. ஏன் தூவ முடியாது? அந்த உரத்தால வரக்கூடிய அரிசியை மனுஷன் தானே சாப்பிட்றான். அங்க போடுற உரமா போய் இவனுக்கு மெடிசன் வேற, அதுக்கு உரம் வேற, மண்ணுக்கு வேற உரம், அதுல இருந்து வர அரிசியை மனுஷன் சாப்பிட்றான். அதனால அதே உரத்தை யாரும் கொடுக்க முடியாது. இப்போ அந்த உரம் போட்டோம்னா வயல்ல இருக்கிற பூச்செல்லாம் செத்து போயிடும். அப்ப என்ன பண்ணலாம்? வயிற்றுல பூச்சி இருக்குது மனுஷனுக்கு, அதே உரத்தை கொஞ்சம் கொடுங்க, கொஞ்சம் யூரியாவை கலக்கி கொடுங்க. அது என்ன சொல்லுவாங்க? நிறைய இருக்குது, அதெல்லாம் கலக்கி கொடுங்க. கொடுத்தா வயிற்றுல இருக்கிற பூச்சி செத்துரும். சரியா? மண்ணுக்கு போடுறது வேற, மனுஷனுக்கு போடுறது வேற. அதே மாதிரி தான் ஒவ்வொரு ஆவிக்குரியவனுக்கும் கர்த்தர் ஒவ்வொரு காரியத்தை வச்சிருக்கிறாரு. அதை ஆவியானவர் உணர்த்துவாரு. அது சொல்றபடித்தான் நீங்கள் நானும் இருக்கணும். பல நேரங்களில்
பரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்வோம், நமக்கு தெரியாமல் போயிடும், பரத்துக்கு விரோதமாய் செய்வோம். அதை விட இன்னொன்று நடக்கும். இது தாவீதுக்கு உடனே தெரிஞ்சிருச்சு. உடனே ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஏத்தியன்ட்ட செய்யும் போதும் நாத்தானை அனுப்பி விட்டாரு, இங்கே செய்யும் போதும் அன்னைக்கே இஸ்ரவேலில் சத்துனவங்க அன்னைக்கு வசனம் பாருங்க. அதனால் கர்த்தர் இஸ்ரவேலிலே அன்று காலமே தொடங்கி குறித்த காலம் வரைக்கும் கொள்ளை நோயை வரப்பண்ணினார். எத்தனை நாள் குறித்த காலம்னா 3 நாள். ஆண்டவர் சொல்லுவார் 3 நாள் கொள்ளை நோயோன்னு கேட்பார். அந்த 3 நாளைக்குள்ள எவ்வளோ பேர் செத்து போனாங்களா? 70,000 பேர் செத்துட்டாங்க. இமிடியேட்டாக 3 நாளில் பிரச்சனை ஓவர். ஆனால் சில நேரத்தில் ஆண்டவர் பரத்துக்கு விரோதமாக செய்கிறதுக்கு கொஞ்சம் விட்டு செய்வார், அது நமக்கு தெரியாது. வாசிங்க யாத்ராகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம், 32ஆம் அதிகாரம், யாத்ராகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசி. 32:21. பின்பு மோசே ஆரோனை நோக்கி, நீ இந்த ஜனங்கள் மேல் இந்த பெரும் பாதகத்தை சுமக்கிறதற்கு இவர்கள் உனக்கு என்ன செய்தார்கள் என்றான். இவர்கள் உனக்கு என்ன செய்தார்கள் என்றான். இப்போ ஆரோன் யாருக்கு விரோதமா பாவம் செஞ்சிருக்கிறாரு? ஆரோன் ஒரு பொண்ணு கண்ணுக்குட்டி செஞ்சு அவங்கள கும்பிட வச்சாரு. அப்போ ஆரோன் சொல்லிட்டாரு, பொண்ணு கண்ணுக்குட்டி நான் செய்யல, இது வணங்கா கழுத்துல ஜனம், இது என்ன ஃபோர்ஸ் பண்ணுச்சு, நான் தங்கத்தை கொண்டு போய் போட்டேன், அதுலேருந்து என்ன வந்துச்சு? பொன் கண்ணுக்குட்டி வந்தது. அப்படிதான் வசனம் சொல்லுது, பொன் கண்ணுக்குட்டி வந்துச்சு, இவங்க ஃபோர்ஸ் பண்ணாங்க, நான் செஞ்சேன். இது வணங்கா காலம், உனக்கே தெரியும் இது எவ்வளோ மோசமான ஜனம்னு. இப்போ இவன் கேட்குறான், சரி இது ஓகே. 25வது வசனம் வாசிங்க. 25. ஜனங்கள் தங்கள் பகைவருள் அவமானப்படத்தக்கதாக ஆரோன் அவர்களை நிர்வாணமாக்கி இருந்தான். அப்ப இதை யார் செஞ்சது? இது தானா நடக்கல, ஜனங்க கேட்கல எங்களை நிர்வாணமாக்குன்னு. யார் ஆக்கி இருந்தான்? ஆரோன் ஆக்கி இருந்தான். அப்போ ஊழியக்காரன் யாரு? ஆரோன். ஊழியக்காரன் அவர்களை என்னவாக்கிட்டான்? நிர்வாணமாக்கி விட்டான். அதனாலதான் மோசே கேட்கிறான், இந்த ஜனங்களுக்கு இந்த பாதகத்தை செய்வதற்கு இவர்கள் உனக்கு என்ன செய்தார்கள்? பல நேரங்களிலே நீங்கள் செய்கிறது ஜனங்களை தேவனுக்கு விரோதமாய் நடத்திடும். ஜனங்களை என்ன பண்ணுது? தேவனுக்கு விரோதமாக நடத்திடுது. சமீபத்தில் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லி கொடுத்தார். என்ன சொல்லி கொடுத்தாருன்னா, நீ பேசும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பேசு. உபதேசத்தை பேசும்போது எப்படி பேசணும்? கேர்ஃபுல்லாக. ஏன் அப்படின்னா, ஒரு காலகட்டத்தில் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பேச ஆரம்பிக்கும் போது, ஊழியத்துக்கு வரும்போது நீ பேசினா 10 பேர் கேட்டாங்க. அப்போ பாதிக்கப்பட போகிறது எத்தனை பேர்? 10 பேர். ஆனால் அதுவும் பாதிப்பு தான். 10 பேருங்கிறது ஒன்றும் பெரிய விஷயம், சின்ன விஷயம் இல்லை, அதுவும் பாதிப்பு தான். ஆனால் இன்னைக்கு நீ பேசும்போது எத்தனை பேர் கேட்குறாங்க? அன்னையை விட இன்னைக்கு நிறைய கேட்குறாங்க. அப்போ அன்னையை விட உனக்கு இன்னைக்கு இருக்கணும், இன்னும் கேர்ஃபுல்லாக பேசணும். நீ என்ன செய்கிறன்னு பார்க்கணும். அது ஜனங்களுடைய நிர்வாணத்தை மூடுகிறதா இருக்கிறதா, ஜனங்களை நிர்வாணப்படுத்துகிறதா இருக்கிறதா? இப்போ பாம்பு வந்துச்சு, பேசுச்சு. ஆதாமும் ஏவாளும் என்னவா இருந்தாங்க? நிர்வாணமாக இருந்தார்கள். ஆனால் தேவன் உள்ளே வந்தார் தோட்டத்துக்குள்ள. ஆதாமும் ஏவாளுடைய நிர்வாணம் என்ன பண்ணப்பட்டது? மூடப்பட்டது. காம் உள்ளே வந்தான், நோவா நிர்வாணம் என்று அறிவித்தான். ஆனால் சேமும் யாபேத்தும் வந்தாங்க, நிர்வாணம் மூடப்பட்டது. இங்கே ஆரோன் வந்தான், இஸ்ரவேலர்கள் நிர்வாணப்படுத்தப்பட்டார்கள். ஆனால் பின்னாடி மோசே வந்தான், நிர்வாணம் மூடப்பட்டது. இன்னைக்கு என்னுடைய உபதேசம், நான் பேசக்கூடியது ஜனங்களுக்கு விரோதமாக இருக்கிறதா, ஜனங்களுடைய நிர்வாணத்தை மூடக்கூடியதா இருக்கிறதா? ஆவிக்குரியவர்கள் பேசுறதா இருந்தாலும் சரி, ஊழியக்காரன் பேசுறதா இருந்தாலும் சரி, இன்னைக்கு பல நேரங்களில் நாம் ஏதோ பேசுகிறோன்ட்டு பேசிகிட்டே இருக்கிறோம். அது அவங்கள என்ன பண்ணுதுன்னு பார்க்கணும். அவங்கள சரிப்படுத்துதா, ஆண்டவருக்குள்ள வளர்க்குதா, ஆண்டவர்கிட்ட தூரப்படுத்துதா? இன்னைக்கு நிறைய பேருக்கு நூதனமாக செய்கிறோம். யோசிச்சு பாருங்க, இஸ்ரவேலரை நிர்வாணப்படுத்துகிற முறைமை எங்கே இருந்துச்சு? இஸ்ரவேலை நிர்வாணப்படுத்துகிற முறைமை ஆரோன்ட்ட இதுக்கு முன்னாடி இஸ்ரவேலில் இருந்துச்சா? அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. ஏன் ஆரோன் அப்படி பண்ணா? ஆரோன் ஏன் பண்ணானா, எகிப்தில் அங்கே இங்கே பார்த்த வழிமுறைகள்லாம் பார்த்துருப்பான். அப்போ பார்த்த உடனே அவங்க செய்யறதெல்லாம் கொண்டு வந்து எங்கே போட்டான்? இஸ்ரவேலுக்குள்ள கொண்டான்ட்டான்.
இஸ்ரவேல்ல நிர்வாணம் பண்றது இருக்கா இல்லையா? இல்லை, அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. ஆரம்பத்துல இருந்து ஆண்டவர் என்ன பண்றார்? நிர்வாணத்தை மூடுகிறதை தான் ஆசீர்வதிக்கிறார். நிர்வாணப்படுத்துறத கர்த்தர் ஒரு நாளும் விளக்குறதே விரும்புகிறதே இல்லை. இன்னைக்கும் அதான். நீங்கள் இன்னொருத்தரை வெளியரங்கமாக்கி அவங்க பாவத்தை வெளியரங்கமாக்குகிறதை கர்த்தர் ஒரு நாளும் அனுமதிக்கிறதே கிடையாது. அப்ப அவங்க பாவி இல்லையா? அவன் பாவம், அதை நான் அவங்கிட்ட கேட்டுக்கிறேன். நீ நியாயம் தீர்க்கிறதுக்கு நீ யாரு? ஒரு விசுவாசி பாவம் செஞ்சா கர்த்தர் உடனே கேட்கிறார். நிறைய பேருக்கு என்ன ஆதங்கம் தெரியுமா? ஊழியக்காரன் இவ்வளோ பாவம் செய்கிறான், துணிகரமாக செய்கிறான். நிறைய பேர் இந்த ஊழியக்காரங்களை திட்டுறவங்க, யூடியூப்பில் திட்டுறவங்களுக்கு ஆதங்கம் என்னென்னா, ஊழியக்காரங்க இப்படியெல்லாம் செய்கிறாங்க, கர்த்தர் எதுவுமே அவங்கள என்ன பண்ணுறதில்ல, செய்யறதில்ல. அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம், நாங்கள் நியாயம் தீர்க்கிறோம். இவங்க அந்த அதிகாரத்தை இவங்க எடுத்துக்கிறாங்க கையில், அவங்கள வெளியரங்கமாக்குகிற அதிகாரம். அதுதான் நிர்வாணப்படுத்துவதற்கான சமம். நிர்வாணப்படுத்துகிறதை கர்த்தர் ஒரு நாள் என்ன செய்யறதில்ல, விரும்புறதில்ல. அப்போ அந்த ஊழியக்காரன் பண்ணுறதெல்லாம் சரியா? அந்த ஊழியக்காரன் பண்ணுறது சரியா தப்பான்னு யார் பார்த்துப்பா? கர்த்தர் பார்த்துப்பார். இவங்க என்ன சொல்கிறாங்க? அப்படிலாம் இல்லைங்க, நாங்கள் பார்க்குறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ நிர்வாணமாக்கணுன்னா நோவா நிர்வாணமாக படுத்திருந்தது தப்பு. அது அவனுடைய கூடாரம். அவன் நிர்வாணமாக படுத்திருக்கானா எப்படி இருக்கானா அது அவன் இஷ்டம். அவன் கூடாரத்துக்கு யார் போனது? காம் போனான். அப்படி போன உடனே இந்த விவரம் தெரிஞ்ச உடனே நோவா காமை சபித்தான். காம இல்லை, காமுடைய பையன் கானானை சபித்தான். அந்த சாபம் கானான் மேலே வந்துச்சா இல்லையா? வந்துச்சு. அது வந்துச்சு. அது கர்த்தருக்கும் நோவாவுக்கும் உள்ளது. நீ ஏன் அவன் கூடாரத்துக்குள்ள இருக்கிறத எட்டி பார்க்குற? பல நேரங்களில் ஊழியக்காரன் பிரசங்கம் பண்றானா, அவன் சொல்றத கேளுங்க. அதுல தப்பு இருக்குதா, அதை அந்த உபதேசத்தை திருத்துங்க. நீங்க என்ன பண்றீங்க? ஊழியக்காரனுடைய நிர்வாணத்தை வெளியரங்கமாக்கணும்னு விரும்புறீங்க. உபதேசத்தை தாண்டி அவன் என்ன பண்றான் தெரியுமா? அவன் எங்க போறான் தெரியுமா? அவன் எங்க வரான் தெரியுமா? அவன் என்னென்ன பண்றான் தெரியுமா? ஆண்டவர் பார்க்கிறாரு. உன்னை யார் அவன் நிர்வாணத்தை பார்க்க சொன்னது? அப்ப ஏன் ஆண்டவர் ஆரோனுக்கு தண்டனை கொடுத்தாரா இல்லையா? இப்போ 32ஆம் அதிகாரம் யாத்திராகமத்தில் ஜனங்களை ஆரோன் நிர்வாணமாக்கி இருந்தான், அப்படித்தானே? ஆமாவா இல்லையா? நான் நெல்சன் பிரதர், அப்படித்தானே இருக்குது. 32ஆம் அதிகாரத்தில் ஆரோன் நிர்வாணமாக்கி இருந்தான் அப்படின்னு இருக்கு. இப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த இடத்துல தண்டனை கொடுக்கப்பட்டுச்சா இல்லையா? தண்டனை கொடுக்கப்பட்டுச்சா இல்லையா? என்ன சொல்றீங்க? வாசிங்க அந்த இடத்துல அந்த வசனத்தை வாசிங்க. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 35வது வசனம். யாத்ராகமம் 34, 35. இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டார்கள். மோசே அவரோடு பேச மன்னிக்கணும் 32, 35. ஆரோன் செய்த கன்றுக்குட்டியை ஜனங்கள் செய்வித்ததன் நிமித்தம். நல்ல கவனிங்க. யார் செய்த கன்றுக்குட்டி? ஆரோன் செய்த கன்றுக்குட்டியை ஜனங்கள் செய்வித்ததின் நிமித்தம் கர்த்தர் அவர்களை உபாதித்தார். யாரை வாதித்தார்? ஜனங்களை. ஆரோன் என்ன பண்ணாரு? ஒண்ணுமே பண்ணல. இப்போ இருக்கிறவங்க நீங்களா இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? இந்த ஜனங்கள் காரணமாகிறதுக்கு ஆரோன் தான் காரணம். இந்த ஆரோன் யார் தெரியுமா? ஒரு நாள் இவன் இஸ்ரவேல்ல எகிப்தில் எவ்வளோ மோசமானவன் தெரியுமா? இவன் அப்படிப்பட்டவன் தெரியுமா? ஆரோனெல்லாம் இந்த ஊழியத்துக்கு வரத்துக்கு லாய்க்கு இல்லாதவன் தெரியுமா? இந்த மோசே பண்ண வேலை தான் இவன் எப்படி அப்படின்னு ஆரோனை பற்றி என்ன பண்ணியிருப்போம்? ஜூசிக்கு ஆரம்பித்து அடுத்து எங்கே போயிருப்பேன் தெரியுமா? இந்த ஆரோனுக்கு ஒருத்தி அக்கா இருக்கா, அவள் யார் தெரியுமா? மிரியாம்னு. அவள் எப்பேற்பட்டவ தெரியுமா உனக்கு? யூடியூப்ல வீடியோ போட ஆரம்பிச்சிடுவோம். ஏன்பா ஆரோனை பத்தி போடுறீங்க? ஏன்பா மிரியாம் பத்தி போடுறீங்க? பின்ன இஸ்ரவேல் ஜனங்களை வாதித்தாரு, இவங்க 2 பேரையும் விட்டுட்டாரு. ஆரோனை விட்டுட்டாரு. இவனை ஒண்ணுமே கேட்கல. கர்த்தர் இருக்கிறாரா இல்லையானே தெரியலையே. கர்த்தர் வந்து நியாயம் தீர்க்கிறாரா இல்லையா தெரியலையே. ஆண்டவர் பார்க்கிறாரு. ஏன்பா நீ சொல்லும் போது நான் நியாயம் தீர்க்கணுமா, இல்லை நான் சொல்லும் போது தான் நான் நியாயம் தீர்க்கணுமா? இப்போ சமீபத்தில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. நீதிபதி கிட்ட போய், சுப்ரீம் கோர்ட் நீதிபதி அவர்கிட்ட போய் கேட்குறாங்க, இந்த வாய்தாவை தள்ளி போட்டுக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு இன்னைக்கு அந்த விசாரிங்க அப்படின்னு. உடனே வக்கீல் நீதிபதி சொல்கிறாரு, இன்னும் ஒரு 2 நாள் ஆகட்டும்னு சொல்கிறாரு.
வக்கீலுக்கு கோவம் வந்துருச்சு. வக்கீல் கோவம் வந்த உடனே சுப்ரீம் கோர்ட் நீதிபதி, வக்கீல் கோவம் வந்த உடனே சுப்ரீம் கோர்ட் நீதிபதியை பார்த்து, சும்மா இதே மாதிரி சொல்லிட்டு இருக்கிறீங்க, எப்போ வந்தாலும் அப்புறவான்னு நீதிபதி கேட்டுவிட்டாரு. நீதிபதிக்கு வந்துச்சு பாருங்க கோவம். அவர் கேட்டாரு, யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்குற? நீ ஒரு வக்கீல், நான் சுப்ரீம் கோர்ட் நீதிபதி. சொல்லிட்டு சொல்றாரு, இத்தனை வருஷம் நீதிமன்றத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே இல்லை. உனக்கு என்ன செய்யறேன், நான் எச்சரிப்பு கொடுக்குறேன், இதான் லாஸ்ட். இன்னும் உன்னை இந்த வக்கீலா இல்லாதபடி செய்யறதுக்கு என்கிட்ட என்ன செய்ய முடியும்? கோர்ட்டுக்கே வராதபடி தடுக்கிறதுக்கு என்னால் முடியும். மன்னிச்சு விடுறேன் போன்னாரு. ஒரு மனுஷன், ஒரு நாட்டினுடைய உச்ச நீதிபதி, அவரை எதிர்த்து 2 வார்த்தை பேசணும்னு ஒரு கோவஞ்சா இல்லையா? இன்னைக்கு நாம என்ன சொல்றோம் ஆண்டவரை பார்த்து? என்ன அந்த ஊழியக்காரனை ஒன்றும் பண்ண மாட்டீங்க, சும்மாவே இருக்கீங்க. இவர் யாரு? அகில உலகத்துக்கும் நீதிபதி, சுப்ரீம் காடு. இவரை பார்த்து நம்ம இஷ்டத்துக்கு சொல்றது. இந்த ஊழியக்காரங்களை ஆண்டவர் கண்டுக்கவே மாட்டாரு, ஒரு தண்டனையும் கொடுக்க மாட்டேங்கிறார். விசுவாசினா மட்டும் உடனே நடந்துருது. ஆண்டவர் விசுவாசிக்கும் உடனே நடத்தல. அவனுக்கு ஒரு காலம் என்ன பண்ணியிருக்கிறாரு, வச்சிருக்கிறாரு. சரி, இப்போ நான் ஒரு வசனம் சொல்றேன், அதை வாசிங்க. யாத்ராகமத்தின் புஸ்தகம், என்னாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசி. 20:12. பின்பு கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமற் போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்திற்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார். யாரையும் சொல்லியிருக்கிறாரு? ஆரோனையும் மோசேயும் நோக்கி அப்படின்னு இருக்கு. இப்ப கண்மலை அடிச்சது யாரு? கண்மலை அடிச்சது யாரு? வாசிங்க. 20ஆம் அதிகாரம் 10-11 வாசிங்க. மோசேயும் ஆரோனும் சபையாரை கண்மலைக்கு முன்பாக கூடி வரச் செய்தார்கள். அப்பொழுது மோசே அவர்களை, கலகக்காரரே கேளுங்கள், உங்களுக்கு இந்த கண்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி தன் கையை ஓங்கி யாரு? மோசே தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது. சபையார் குடித்தார்கள், அவர்கள் மிருகங்களும் குடித்தது. இப்போ வாசிங்க. பின்பு கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, ஏன் இவனை பார்த்து சொல்றாரு? அடிச்சது யாரு? மோசே. அவன் தானே அடிச்சா. அப்ப தண்டனை யாரு கொடுக்கணும்? மோசேக்கு தானே கொடுக்கணும். ஏன் இவனுக்கு கொடுத்தாரு? இப்ப இவன் என்ன கேட்கணும் ஆண்டவரை பார்த்து? நாங்கள் 2 பேரும் வந்த ஆண்டவரே, அவர் தாங்க அடிச்சாரு, நீங்க அவர்கிட்ட தான் கண்மலையை பார்த்து பேச சொன்னீங்க, அவரு அடிச்சுக்கிட்டாரு. அப்போ கானானுக்கு போக மாட்டேன் நீங்க யாரை பார்த்து சொல்லணும்? அவரை பார்த்து தானே சொல்லணும். என்னையே சேர்த்துக்கினீங்க அப்படின்னு கேட்கணுமா இல்லையா? ஆரோன் கேட்கவே இல்லையே. நியாயமா நம்ம என்ன செய்வோம்? வாதிடுறது இருந்தா நம்ம அப்படி தானே சொல்லுவோம். கணவனுக்கும் மனைவிக்கும் பிரச்சனை வந்துருச்சு, சரியா? இப்போ சாரி, கணவனுக்கும் மனைவிக்கும் பிரச்சனை இல்லை, அந்த வீட்டு ஓனர், வாடகை இருக்கிற வீட்டு ஓனருக்கும் கணவருக்கும் பிரச்சனை வந்துருச்சு. கணவர் வந்து வாடகை கொடுக்கல. ஓனர் சொல்றாரு, முதல் வீட்டை காலி பண்ணுங்க அப்படின்னு. உடனே மனைவி கணவனை பார்த்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா? வாடகை கட்டாமல் இத்தனை நாள் என்ன பண்ணீங்க? ஏன் இப்படி பண்ணீங்க? நாங்கள் வரமாட்டோம், நீங்கள் போங்க, நீங்கள் தானே இவ்வளோது காரணம், போய் எப்படியாவது வாடகை கட்டுங்க, கட்டிட்டு இங்கே வாங்க, கரண்ட் பில்லை கட்டுங்க, அப்படி தானே சொல்கிறோம். ஆமாம் தானே? உண்மை தானே? ஆனால் இங்கே அது பிரச்சனை இல்லை, இங்கே பிரச்சனை வேற. இங்கே என்ன பிரச்சனை தெரியுமா? ஆரோன் ஒரு இடத்துல சலுகையை வாங்கிட்டாரு, ஒரு இடத்துல தண்டனையை வாங்கிக்கிட்டாரு. ஆரோனுக்கு என்ன சலுகை? வாசிங்க. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசி. 4:4. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, உன் கையை நீட்டி அதன் வாளை பிடி என்றார். மன்னிச்சிருங்க, 4:14 வாசி. அவன் உனக்கு பதிலாக ஜனங்களோட பேசுவான், இவ்விதமாய் அவன் உனக்கு 14
அப்பொழுது கர்த்தர் மோசேயின் மேல் கோபம் உண்டவராகி லேவியனாகிய ஆரோன் உன் சகோதரன் அல்லவா, அவன் நன்றாய் பேசுகிறவன் என்று அறிவேன். அவன் உன்னை சந்திக்க புறப்பட்டு வருகிறான். உன்னை காணும் போது அவன் இருதயம் மகிழும். நீ அவனோடே பேசி அவன் வாயில் வார்த்தைகளை போடு. நான் உன் வாயிலும் அவன் வாயிலும் இருந்து நீங்கள் செய்ய வேண்டியதை உங்களுக்கு உணர்த்துவேன். அவன் உனக்கு பதிலாக ஜனங்களோடே பேசுவான். இவ்விதமாய் அவன் உனக்கு வாயாக இருப்பான். நீ அவனுக்கு தேவனாக இருப்பாய். அவன் உனக்கு வாயாக இருப்பான். சரி, ஆரோனை அடிச்சா யார் அடிச்சதுக்கு சமானம்? மோசேயின் வாய் அடிச்சதுக்கு சமானம். புரியுதா? ஆரோன் அடிச்சோம்னா யார் அடிச்சதுக்கு சமானம்? இப்போ ஆரோன் தப்பு பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் அமைதியா பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஏன்னா இவனை அடிச்சோம்னா யார் அடிச்சதுக்கு சமானம்? மோசேயோட வாய் அடிச்சதுக்கு சமானம். பல நேரங்களில் நான் சொல்றது உண்மை, தப்பா எடுத்துக்காதீங்க. ஊழியம் பண்றாருல, அவர் வீட்டில் இருக்கிற அந்த வீட்டம்மா என்ன சேட்டை பண்ணாலும் கர்த்தர் அமைதியா இருப்பார். பார்த்துருக்கீங்களா? என்ன பண்ணாலும் கர்த்தர் அமைதியாகவே இருப்பார். அந்த ஊழியக்காரனுக்கே தோணும், இவ்வளோ பண்ணுறாங்க. சில நேரத்தில் ஊழியக்காரனுடைய மனைவி ரட்சிக்கப்படாமல் இருக்கும். ஊழியத்துக்கு போகும்போது ஊழியத்துக்கு தடையாக கூட இருக்கும். பல நேரத்தில் ஆண்டவர் என்ன செய்வார்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஊழியக்காரன் கூட இல்லை, ஆவிக்குரியவங்க கூட வச்சுக்கோங்களேன். ஒருவேளை நீங்கள் சகோதரிகள் ஊழியத்துக்கு போகிறீங்க, சகோதரன் ரட்சிக்கப்படாமல் என்ன பண்ணுவார்? எதிர்ப்பாக இருப்பார். சர்ச்சுக்கு போகிறதுக்கு எதிர்ப்பாக இருப்பார். நீங்கள் என்ன அவர்கிட்ட ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறீங்க தெரியுமா? இவ்வளோ கெட்ட வார்த்தை பேசுகிறாரு, இவ்வளோ அடிக்கிறாரு, ஆண்டவர் அவரை ஒன்றுமே பண்ண மாட்டாரு. பார்த்தா அவர் அடுத்த வாரம் பைக் வாங்கிட்டு வருவார். இந்த ஆள் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு, பார்த்தா வீடு ஆசீர்வாதமாக இருக்கும். இப்போ நம்ம என்ன யோசிக்கிறோம்? நமக்கு இவ்வளோ தொல்லை கொடுக்குது கணவனோ மனைவியோ, இவ்வளோ தொல்லை கொடுக்குறாங்க, ஆனால் ஆண்டவர் ஏன் அமைதியாக இருக்கிறாரு? ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் 2 பேரும் ஒரே மாம்சமாக இருக்கிறீர்கள். உன்னை அடித்தா அவங்கள அடித்ததுக்கு சமானம், அவங்கள அடித்தா உன்னை அடித்ததுக்கு சமானம். மோசையை அடித்தா, ஆரோனை அடித்தா யார் அடித்ததுக்கு சமானம்? ஆமாம். அதனால் மோசே ஆரோன் என்ன பண்ணாலும் என்ன பண்ணிகிட்டே இருப்பார்? பார்த்துக்கிட்டே இருப்பார். ஆரோனும் மிரியாமும் யாரை பேசினாங்க? மோசேயை பேசினார்கள். யாருக்கு மட்டும் தண்டனை வந்துச்சு? மிரியாமுக்கு மட்டும் தண்டனை, ஆரோனுக்கு வரல. இப்போ மிரியாம் என்ன நினைச்சிருப்பாங்க? 2 பேரும் தான் பேசணும், அவன் மட்டும் ஊழியக்காரன்னு கர்த்தர் விட்டுட்டாரு, அப்படிதான் நினைச்சிருப்பாங்க. அவன் ஆசாரியன்னு கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? அவனை விட்டுட்டாரு. இப்போ ஆரோன் என்ன நினைச்சிருப்பாரு? கர்த்தர் மகா இரக்கம் உள்ளவர், நான் என்ன பேசினாலும் அவர் அமைதியாயிருப்பார். நான் இப்போ என்ன பாட்டு பாடுவேன்? நான் எவ்வளவு தவறினாலும் என்னை நீ தூக்கி சுமக்கிறீர் ஆண்டவரே, என்னை கைவிட மாட்டீரப்பா. நான் எவ்வளவு தூரம் போனாலும் ஆண்டவர், போ மகனே போ, நீ போய்கிட்டே இரு, ஒரு நாள் வரும் பாரு. ஒரு நாள் மோசே கோவத்தில் கண்மலை அடித்து டம்முன்னு தண்ணி வந்துச்சு. உடனே ஆண்டவர் சொல்றாரு, 2 பேரும் போக மாட்டீங்கடா கானானுக்கு. திரும்பி மோசையை பார்ப்பான், நான் என்னடா பண்ணேன்? நீ தானே அடித்த, என்ன ஏன் சொன்னார்? ஆண்டவர் சொன்னார், நீ தப்பு பண்ணும் போதெல்லாம் ஏன் விட்டேன் தெரியுமா? நீ அவன் வாய் என்பதற்காக விட்டேன். அவன் தப்பு பண்ணும்போது ஏன் உன்னை அனுப்பணும் தெரியுமா? அவன் வாயா இருந்தல்ல, அதனால போ. 2 பேரும் கானானுக்கு போகக்கூடாது. பல நேரங்களிலே கர்த்தர் பரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்யும் போது உடனே நியாயம் தீர்க்க மாட்டாரு. நம்ம நினைச்சுக்கிறோம் ஊழியக்காரனை விட்டுறாரு, ஆரோனை விட்டுறாரு, ஆரோனுக்கு ஆண்டவர் இறங்கிட்டாரு, மனம் இறங்கிட்டாரு. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, விசுவாசியை விட ஊழியக்காரனுக்கு அடி தாஸ்தி நான் சொல்றேன். ஆனா கர்த்தர் அவனுக்கு பொறுமையோட காத்திருக்கிறார். நீ ஜனங்களுக்கு விரோதமாய் ஆரோன் தவறு செய்த போது ஜனங்கள் வாதிக்கப்பட்டார்கள். அன்னைக்கு ஆரோனுக்கு ஒன்றும் வரல. பல நேரத்தில் நாம செய்யும் போது, ஊழியம் பண்ணும் போது, ஆவிக்குரியவர்கள் செய்யும் போது ஆண்டவர் பொறுமையா காத்திருக்கிறார். சரி, ஓகே, ரைட். ஒரு நாள் வந்தது, ஆரோனின் பாவம் யாருக்கு விரோதமா போச்சு தெரியுமா? மோசே செய்தது தேவனுக்கு விரோதமா போச்சு. இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொன்னார்? 12ஆம் வசனத்தில் வாசிங்க. ஆண்டவர் 32 என்னாகமத்தின் புஸ்தகம் 20:12 வாசிங்க.
பின்பு கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவசியாமற் போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்திற்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார். அந்த இடத்துல இன்னொரு வசனம் பாருங்க. பின்பு கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரர் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமல் போனபடியா. அப்ப கண்மலையை அடிச்சது ஜனங்களுக்கு தண்ணி வந்துருச்சு, அவர் குடிச்சிட்டாரு, ஜனங்க குடிச்சிட்டாங்க, ஏராளமா வந்துச்சு. ஆனா இங்க என்ன நடந்துச்சுன்னா, ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தருடைய நாமம் என்னவாயிருச்சு? பரிசுத்தம் பண்ணப்படலைன்றாரு. அப்ப இது யாருக்கு விரோதமான பாவம்? தேவனுக்கு, பரத்துக்கு விரோதமான பாவம். இந்த பரத்துக்கு விரோதமான பாவம் ஒரு நாள் ஆரோனுக்கு நியாய தீர்ப்பை கொண்டு வந்துச்சு. நாம எப்பவுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மனுஷனுக்கு விரோதமாக செய்யும் போது, சில மனுஷங்க பாதிக்கப்படும் போது, எனக்கு வரல, எனக்கு நடக்கல, நான் என்ன பண்ணாலும் கர்த்தர் அமைதியா இருக்கிறாரு. நீங்க நினைச்சுக்கிட்டீங்க நான் என்ன பண்ணாலும் கர்த்தர் அமைதியா இருக்கிறாரு, மன்னிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஆண்டவர் சொல்றார், நான் மன்னிச்சுக்கிட்டே தான் இருக்கிறேன், மன்னிச்சுட்டே தான் இருக்கிறேன். ஒரு நாள் வரும், நீ கானானுக்குள்ளே போகாதபடிக்கு நான் தடுக்கிற காலம் ஒன்று வரும். இப்பவே ஒப்புரவாயிடுங்கிறார் ஆண்டவர். இப்பவே என்னவாயிடு? ஒப்புரவாயிரு. பல நேரத்தில் நீங்கள் மனுஷனுக்கு விரோதமாக செய்யும் போது உங்களுக்கு மட்டும் தண்டனை கொடுக்கலன்னு எல்லாரும் சொல்றாங்கல்ல, ஆண்டவர் சொல்றார், அவனுக்கு தண்டனை கொடுக்காம இல்ல, அவனுக்குரிய தண்டனை காலம் இதுவல்ல, இதுவல்ல. இப்போ இளையகுமாரனுடைய கதைக்கு வாங்க. இப்போ அவன் என்ன வார்த்தை சொன்னா, உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும். இளையகுமாரன் என்ன பண்ணா? ரெண்டு காரியம். என்ன பரத்துக்கு விரோதமாக பண்ணா, என்ன அவங்க அப்பாவுக்கு விரோதமாக பண்ணா, அதை மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். வாசிங்க லூக்கா எழுதின சுவிசேஷம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 13-14 வாசிங்க. சில நாட்களுக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூரதேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு. இது யார் சம்பாரிச்சது? தகப்பன். தகப்பன் சம்பாரிச்சது. இது எல்லாம் யார் சம்பாரிச்சது? அவங்க அப்பா கஷ்டப்பட்டு சம்பாரிச்சது. அதை எல்லாவற்றையும் அழித்து போட்டார். இன்னைக்கு அப்பா சம்பாரிச்சது சொத்து மட்டும் இல்ல, நிறைய ஆவிக்குரிய தகப்பன் சம்பாரிச்சு வச்ச நல்ல பேரு, அப்பா அம்மாக்கள் சம்பாரிச்சு வச்ச நல்ல காரியம், அப்பா அம்மாக்கள் சம்பாரிச்சு வச்ச நியாயமான பணம், எல்லாவற்றையும் அசட்டையாய் அழிக்கிற ஒரு கூட்டம். சில ஊழியக்காரங்க ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்து ஊழியம் பண்ணி ஆண்டவருக்கு உண்மையா இருந்து அவங்க உண்மையை பார்த்து கர்த்தர் அவங்களுக்கு ஒரு ஊழியத்தையோ ஒரு ஸ்தாபனத்தையோ ஒரு சபையையோ கொடுக்கிறார். ஆனா அவங்க பிள்ளைகள் ரொம்ப ஈஸியா அதை அழிச்சு போட்டுறாங்க. ரொம்ப ஈஸியா. ஒரு தகப்பன் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வீடு கட்டினார். அதாவது கிட்டத்தட்ட 10 வருஷம் கஷ்டப்பட்டு கட்டினாரு. ஏன்னா அந்த கடனை அடைக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டார். எல்லாம் கஷ்டப்பட்டு கட்டினாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அதில் குடியிருந்தார். அவங்க தகப்பன் செத்துட்டாரு. அவங்க பையன் அவங்க அப்பா செத்து ஒரே வருஷத்தில் வீடை வித்துட்டான். ஒரே வருஷம். இத்தனைக்கும் அவங்க அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டினார். வீட்டை வித்துட்டான். வீட்டை வித்துட்டு சொன்னா, இந்த வீட்டில் யார் குடியிருப்பா? நான் இதை விட பெரிய பிஸ்னஸ் பண்ணி சம்பாரிச்சு இதை விட பெரிய வீடு கட்ட போறேன். கொண்டு போய் பிஸ்னஸில் பணம் போட்டான். பணம் போயிடுச்சு. பணம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் கடனை வாங்கி அந்த பிஸ்னஸை பெருசு பண்றேன்னா அந்த பணம் போச்சு. கடைசியில் நல்ல தகப்பன், நீதிமானாகிய தகப்பன், அதான் ரொம்ப முக்கியம். நீதிமானாகிய தகப்பன் செய்ததான சம்பாரிச்சதான பணத்தை, ஆஸ்தியை, நல்ல பேரை, அவங்க அப்பா நீதிமான்னு பேரு, இவனுக்கு திருடன்னு பேரு. யோசிச்சு பாருங்க. இதுதான் நீ மனுஷனுக்கு விரோதமாய் செய்கிறதான ஒரு பாவம். உனக்கு உன் ஊழியக்காரன் வளர்க்கிறாரு, உன்னை உருவாக்குறாரு. நாளைக்கு நீ செய்கிற பாவம் உன்னை மட்டும் பாதிக்காது, உன் ஊழியக்காரனுடைய பேரையும் பாதிக்கும், உன் ஆவிக்குரிய தகப்பன் பேரையும் பாதிக்கும். பாருங்க, வீட்டுக்கிட்ட போய் நீங்க பயங்கரமா சண்டை போடுவீங்க. சண்டை போட்ட உடனே என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இது வேற சர்ச்சுக்கு போகுது, இது வேணா ஞாயிற்றுக்கிழமையான பைபிளை தூக்கிட்டு போகுது, போய் அங்க போய் என்னதான் பண்ணுதோ, வந்து வாய் நிறைய கெட்ட வார்த்தை. இப்ப யார் பேர் பாதிக்கப்படுது? உங்க தகப்பன் சேர்த்து வச்ச ஆஸ்தி, நல்ல பேரு, சபை பேரு பாதிக்கப்படுது. குடும்பத்துக்குள்ள போய் சண்டை போட்டு விவாகரத்து பிரச்சனை எங்க வருது தெரியுமா? சபை பேரு பாதிக்கப்படுது.
அந்த சர்ச்சு பொண்ணை தாங்க எடுத்தோம், அந்த சர்ச்சு பையனை தான் எடுத்தோம், அந்த பாஸ்டர் சொன்னாருன்னு தான் கல்யாணம் பண்ணோம், குடும்பத்தையே ரெண்டா போச்சு. என்னதான் அந்த சர்ச்சில் சொல்லி கொடுத்தாங்களோ, இப்போ பேர் யார் பேர் போச்சு? உன் ஆவிக்குரிய தகப்பன் பேர் போச்சு. ஆனால் உன் தகப்பன் நல்லவன் தான், சபை நல்ல சபை தான், சொல்லி கொடுத்தது நீதிமான் தான், தகப்பன் சம்பாரிச்ச சொத்து நல்ல சொத்து தான். ஆனால் பையன் போய் அழிச்சிட்டான். அதனால தான் பையன் சொல்றான், தகப்பனே நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். இப்போ பரத்துக்கு விரோதமாக அவன் என்ன பண்ணான்? அதான் ரொம்ப முக்கியம். பையன் பரத்துக்கு விரோதமாக என்ன பண்ணான்? வாசிங்க, அதே 15ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிங்க. 15:30. வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட அத மூத்த குமாரன் சொல்றான் பாருங்க. வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகிய இவன் வந்தவுடனே கொளுத்த கன்று இவனுக்காக அடிப்பித்தீரே என்றான். அதற்கு தகப்பன், மகனே நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய். 29 மன்னிக்கணும், 29 வாசி. அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறாதிருந்தும் உம்முடைய கற்பனையை மீறாதிருந்தும் என் சிநேகிதரோடு. அப்ப மூத்த குமாரன் என்ன பண்ணியிருக்கிறான்? கற்பனையை மீறாதிருந்தான். இப்ப 30ஆம் வசனம் வாசிங்க. வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகிய இவன் இவன் கற்பனையை மீறினவன். 10 கட்டளை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க நியாயப்பிரமாணத்தில். அதுல ஒரு கட்டளை விபச்சாரம் செய்யாது இருப்பாயாக. இந்த அறிவு அவனுக்கு எப்போ வந்துச்சு தெரியுமா? இளையகுமாரனுக்கு, எல்லா ஆஸ்தியும் அழிச்சிட்டேன், ஒரு வகையில் நான் எங்கள் அப்பாவுக்கு விரோதமாக தப்பு செஞ்சிட்டேன், ஆனால் இன்னொரு பக்கத்தில் நான் வேசிகள் இடத்துல போனேன் பாரு, அது பரத்துக்கு விரோதமான பாவம். இன்னைக்கு மனுஷனுக்கு விரோதமான பாவம் நமக்கு தெரியுது. அப்பாவுக்கு சேர்த்து வைத்த சொத்து போச்சு, அப்பா அம்மாவை திட்டோம், அப்பா அம்மாவை துரத்தி விட்டுட்டோம், இன்னைக்கு மனுஷனை ஏமாத்திட்டோம், கடன் வாங்கினவனுக்கு திருப்பி கொடுக்கல, எத்தனையோ பேர் இருதயம் நோக்கிற மாதிரி பேசிட்டோம், எத்தனையோ பேர் நம்பி கொடுத்ததை அவங்க நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டோம், எத்தனையோ துரோகங்கள் இருக்குது, எல்லாம் பண்ணிட்டோம். இது மனுஷனுக்கு விரோதமாய் பாவம். இது மட்டும்தான் நம்ம மைண்ட்ல இருக்குது, இது மட்டும்தான் இருக்குது. நிறைய பேருக்கு அதுவும் இல்லை. ஆனா இதை தாண்டி இன்னொன்று இருக்குது. என்ன தெரியுமா? இவைகள் எல்லாவற்றிலும் நீ கர்த்தருடைய வார்த்தையை மீறி போய் கொண்டிருக்கிறாய். நீ உங்க அப்பா அம்மாவை பேசும்போது, நான் எங்க அப்பா அம்மாவை திட்டேன், அதான் உனக்கு தெரியுது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன் தாய் தகப்பனை கனம் பண்ணுவாயாகன்ற கற்பனையை நீ மீறிட்ட. எங்க ஊழியக்காரருக்கு விரோதமா நான் பேசிட்டேன், கோபம் வந்துச்சு, அவர் பண்ணது எனக்கு அப்படி இருந்துச்சு. அந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு விரோதமாய் கையை உயர்த்த வேணாங்கிற பிரமாணத்தை நீ மீறிட்ட. நீ செய்கிற ஒவ்வொன்றத்துக்கு பின்னாடியும் ஒரு ஸ்பிரிச்சுவல் பிரமாணம் ஒன்று அடங்கியிருக்கு உள்ள. நீங்கள் செய்கிற உலக பாவத்துக்கு பின்னாடி ஒரு ஸ்பிரிச்சுவல் பாவமும் இருக்குது. உங்களுக்கு வெளியரங்கமாக அது தெரியுது, உள்ளே இருக்கிறது அது தெரியல. நான் பணத்தை கொண்டு போய் ஆஸ்தி அழித்தேன், என்ன பண்ணேன்? நான் நிறைய பேரோட சேர்ந்து தப்பான வாழ்க்கை வாழ்ந்து முடித்தேன், அதோட முடிஞ்சிருச்சா? இல்லை, நான் பணத்தை அழிச்சது என்னவோ உண்மை, ஆனால் நான் தாழ்ந்த தப்பான வாழ்க்கையில் பைபிளை மீறி போயிட்டேன். இதுதான் தேவனுக்கு விரோதமாகவும் மனுஷனுக்கு விரோதமாகவும். இன்னைக்கு நாம மனுஷனுக்கு விரோதமாக பாவம் செய்கிற மட்டும்தான் மனசில் நிற்கிது. சில நேரத்தில் மனுஷனுக்கு விரோதமாக செய்கிற பாவத்தையும் மனசாட்சியில் சூடுண்டவர்கள் ஒரு குரூப் இருக்கு. நான் பண்ணதுக்கு ஒரு காரணம் இருக்குங்க, நான் செஞ்சதுக்கு ஒரு காரணம் இருக்குங்க, நான் இப்படி பண்ணதுக்கு ஒரு நோக்கம் இருக்குதுங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன வேணாலும் சொன்னாலும் சரி, நீ மன்னிப்பு கேட்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இப்போ இளையகுமாரன் என்ன சொல்லுவான்? நான் என்ன என் சொத்தை தானே அழித்தேன், அதுவா தப்பு? ஆனால் அவன் சொல்கிறான், இல்லை இல்லை, எங்கள் அப்பாவுடைய ஆஸ்தியை நான் அழிச்சிட்டேன், எங்கள் அப்பா கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச வாங்கி வச்சிருந்த பேரை அழிச்சிட்டேன், என் சபையினுடைய நல்ல பேரை நான் கெடுத்துட்டேன், என் ஊழியக்காரனுடைய பேரை நான் கெடுத்துட்டேன், என் குடும்பம் எனக்குன்னு வச்சிருந்ததான ஒரு நம்பிக்கையை நான் கெடுத்துட்டேன். இது மனுஷனுக்கு விரோதமாக செஞ்சது. ஆனால் இதன் மூலமாக பரலோகம் என் மேலே ஒரு திட்டம் வச்சுருந்துச்சு, பரலோகம் எனக்குன்னு ஒரு பிளான் வச்சுருந்துச்சு, அதை கெடுத்த பாருங்க. அதுதான் பரத்துக்கு விரோதமாய் செய்கிற பாவம். தேவனுக்கு விரோதமாய் செய்கிற பாவம் வேறு, மனுஷனுக்கு விரோதமாய் செய்கிற பாவம் வேறு. நீங்கள் மனுஷனுக்கு விரோதமாய் செய்கிற பாவத்துக்கு முதல்ல மன்னிப்பு கேளுங்க, அதுக்கு பரிகாரம் உண்டு. ஆண்டவர் ஏதோ ஒரு வகையில் என்ன பண்ணிட்டாரு? சரி பண்ணிட்டாரு. தாவீதுக்கு சரி பண்ணாரு, ஆரோனுக்கு சரி பண்ணாரு, இதோ இந்த இளையகுமாரனுக்கு சரி பண்ணிட்டாரு. ஆனால் பரத்துக்கு விரோதமாக செய்கிற பாவம் இருக்கு பாருங்க, அதை கர்த்தர் மட்டும்தான் உங்களை மாற்ற முடியும், அது அவர் மட்டும்தான் இறங்க முடியும். சில நேரத்தில் ஆரோன் மாதிரி கானானுக்குள்ளே போக விடாமையும் தடுக்க ஆண்டவரால் முடியும்.
ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரொம்ப சாதாரணமாக நினைக்கிறோம் சில விஷயத்தை, பரலோகம் அதை ரொம்ப பெருசாக பார்க்குறது. அல்லேலூயா. இப்போவும் சொல்லி முடிக்கிற, சின்ன பாவம் பெரிய பாவம் இல்லை, பாவத்தில் 2 தான் இருக்குது. ஒன்று பரத்துக்கு விரோதமானது, இன்னொன்று மனுஷனுக்கு விரோதமானது.